ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். என்னோட வாய்ஸ் ஸ்க்ரீன்லாம் ஷேர் ஆயிடுச்சுல்ல? எஸ், ஓகே. எப்பவும் போல ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக 7:05க்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு தரேன். ரெண்டு ஆப்ஷன்னா என்னன்னா, நம்ம செக்ஷன் வைஸ், அதாவது இன்னைக்கு வந்து செக்ஷன் 1 அண்ட் 2 பார்க்கலான்னு இருக்கோம். செக்ஷன் 1 வந்து ப்ரிலிமினரி, அதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. செக்ஷன் 2 வந்து டெஃபினிஷன்ஸ். ஸோ டெஃபினேஷனில் நம்ம எல்லா டெஃபினேஷனும் என்னன்னு பார்த்துடலாமா, இல்லை இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் மட்டும் பார்க்கலாமா? ஸோ இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் மட்டும்னா இந்த 38 ஸ்லைடு தான் இருக்கு. தேவையானதை மட்டும், இம்பார்ட்டன்ட் மட்டும் சிஜிஎஸ்சி அண்ட் ஐஜிஎஸ்சி ஆக்ட்லேருந்து காமனாக எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய டெஃபினேஷன் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆக்டை அப்படியே எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 112 செக்ஷன் 2ல் மட்டும் 121 கிளாஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு போகலாம். ஷார்ட்டாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று ஒன்றா பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறத இப்போ ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு. ஈஸியாக வேணும் அப்படின்னா பிபிடிக்கு போயிடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கேட்சியாக இருக்கும். தேவை, அதாவது இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுக்கிறோம். நம்ம ஆல் போகிறோன்னா தியரி தான், டோட்டல் ஒரு லெக்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் தான் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஒருவேளை இந்த 1 ஹவரில் உங்களுக்கு எல்லாமே மைண்டில் ஏறலைன்னா கூட நீங்கள் அகைன் ரெக்கார்ட் எடுத்து ரெக்கார்டிங்கில் நீங்கள் 10 நிமிஷமாக கூட பார்த்து ஒரு 10 கிளாஸ், அதாவது 10 சப்செக்ஷன் ஏதோ ஒன்று. ஸோ ஒரு 10 ஹெட்டிங் பார்க்குறீங்க, அதில் டவுட்லாம் நீங்கள் நோட் பண்ணி திருப்பி ரிவ்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ வந்து இப்போ வரைக்கும் வந்த இதுபடி ஆல் ஆக்ட் வைஸ் போகலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஸோ என்னோட விருப்பமும் அதுதான். ஓகே, இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? ஆக்ட் வைஸ் போனால் கொஞ்சம் டஃப்பாக தெரியும், கஷ்டமாக தெரியும். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம செக்ஷன் வைஸே போய்க்கலாம். இதுலனா உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு கிளாஸை வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் கொடுத்துருப்பேன், பார்க்க பெருசாக தெரியும். அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ 7:05, இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சார், இப்போ நம்ம ஆக்ட் வைஸ் போய் அதோட டீட்டெயில்ஸ் வந்து பிபிடியில் கம்பைன் பண்ண முடியுமா? இந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கு, அந்த மாதிரி ஷார்ட் செக் பண்ணதுக்கு. சார் கேட்குதா? ஓகே சார், இப்போ நம்ம வந்து ஆக்ட் வைஸ் போகும்போது அதோட டீட்டெயில்ஸ் வந்து பிபிடியில் கனெக்ட் பண்ண முடியுமா இந்த மாதிரி? அது வந்து நீங்கள் எப்படி சொல்ல வரீங்கன்னு தெரில. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு இப்போ இதில் 121 டெஃபினிஷன்ஸ் இருக்கு செக்ஷன் 2ல் மட்டும். ஸோ என்ன பண்ணுவோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வேணுங்கிறத ஹைலைட் பண்ணி கொடுக்கலாம், அவ்வளோதான் அதிகபட்சம். ஓகே ஓகே. உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ திரும்பவும் அப்படி தான் ரிப்பீட்டடாக தான் வரும். இப்போ இந்த டெஃபினிஷனில் நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்குற மாதிரி அந்த மற்ற செக்ஷன்ஸ்லாம் போகிறப்போ அப்போ வேணால் அதாவது டேபிளர் காலம் மாதிரி ஒரு ரீகேப் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த செக்ஷனை முடிச்சதும் நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, ஒரு ரீகேப் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 ஸ்லைட் மட்டும் ஷார்ட்டாக வேணால் போட்டு கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் போக போக ஏதாவது சஜஷன் கொடுக்குறீங்கன்னா மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பொறுமையாக தான் பார்க்க போகிறோம், எந்த அவசரமும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, 7:05 ஆயிடுச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நம்ம வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் என்னங்கிறத பார்த்தோம், அதாவது ஜிஎஸ்சினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்சியில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்காக உள்ள விஷயம், நேற்று நான் என்ன சொன்னேன், ஒரு இன்வாய்ஸ் போடணும்னா கூட இந்த 4 விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். யாராவது சாட் பாக்ஸில் போட முடியுமா? எனிஒன்?
எஸ், பிளேஸ் ஆஃப் சப்ளை ஒன்று. அடுத்தது எஸ், வேல்யூ ஆஃப் சப்ளை. டைம் ஆஃப் சப்ளை. ஃபர்ஸ்ட் சப்ளையா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த சப்ளை டாக்ஸபிளா எக்ஸம்டாங்கிறது தெரிஞ்சுக்கணும். கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்ளையா, டாக்ஸபிளா, எக்ஸம்டடா, வேல்யூ என்ன, பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன, அப்பதான் அது எந்த ஸ்டேட்டுக்கான ரெவன்யூங்கிறது தெரியும். டைம் ஆஃப் சப்ளை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அது என்ன சொல்றது, எந்த நம்ம டாக்ஸ் பீரியட், டாக்ஸ் லயபிலிட்டி எந்த மந்த் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரேட் ரிவைஸ் ஆகும்போது டைம் ஆஃப் சப்ளை வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து ஓல்டு ரேட்டா நியூ ரேட்டாங்கிறது தெரிய வரும். ஸோ இதுதான் வந்து நேற்று சொன்னேன். அகைன் இதை நான் இன்னைக்கு ஏன் சொல்றேன், இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போறது இல்லை. ஆனால் இந்த 4 கான்செப்ட் கிளியராக இல்லாமல் ஒரு இன்வாய்ஸை போட முடியாது, ஒரு சேலே பண்ண முடியாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இந்த 4 பாயிண்ட்டை சுற்றி தான் இருக்கும். அடுத்தது தான் ஐடிசி. அடுத்து ஐடிசி. ஸோ அவுட்வர்ட் சப்ளை கிளியர் ஆயிட்டோம்னா அடுத்து நம்ம ஐடிசி பார்க்கணும். ஜிஎஸ்சியில் டோட்டலாக இது 2 தான். இது 2 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சால்வ்டு. ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா இவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு வந்து செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 1 சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017. ஸோ சிஜிஎஸ்டி ஆக்ட் நம்ம பார்த்தா எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட்லையும் கிட்டத்தட்ட அதே தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ காமனாக நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சிஜிஎஸ்டி ஆக்ட். அப்புறம் ஐஜிஎஸ்டி ஆக்ட், இன்டர்ஸ்டேட் சப்ளைக்கு அதில் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளேஸ் ஆஃப் சப்ளைக்கு அதில் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத ஐஜிஎஸ்டி ஆக்டை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிஜிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் 1 அண்ட் 2. ஸோ இதுக்கே 1 hour பத்தாது, ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். ஏன்னா டெஃபினேஷன்ங்கிறதுனால நான் சொன்ன மாதிரி 121 ஐட்டத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 30 செகண்ட் எடுத்தால் கூட 1 மணி நேரத்தில் முடிக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஓகே, ஸோ நான் ஸ்பீடாக போகிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டது இதை வந்து ரிப்பீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஆக்ட் டு மேக் அ ப்ரொவிஷன் ஃபார் லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் ஆன் இன்ட்ராஸ்டேட் சப்ளை. ஏன்னா இது வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ இன்ட்ராஸ்டேட் சப்ளைக்கு லெவி அண்ட் கலெக்ஷன், அதாவது டாக்ஸை லெவி பண்ணுறதுக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 68வது குடியரசு தின 68வது ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவில் எனாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ட். அதாவது 1950ல் இந்தியா குடியரசு ஆச்சு, 68னா 2017 வருது. ஸோ 2017 இந்த ஆக்டை எனாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மொத்தம் வந்து நம்ம வந்து 10 சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1ல் வந்து செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். ஸோ எந்த ஆக்டை எடுத்துட்டாலும் செக்ஷன் 1 இதுதான் இருக்கும். அந்த ஆக்டோட பேர் என்ன, அதோட ஷார்ட் டைட்டில் என்ன, அது எக்ஸ்டெண்ட் டு ஹோல் ஆஃப் இந்தியாவா இல்லை எந்த டெரிட்டரி வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்து கமென்ஸ்மெண்ட், அந்த ஆக்ட் எப்போ இருந்து அமலுக்கு வருது, கம் இன்டு ஃபோர்ஸ். ஸோ இது 3 தான் எல்லா ஆக்ட்லையும் செக்ஷன் 1ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 1 கிளாஸ் 1 எடுத்துட்டிங்கன்னா திஸ் ஆக்ட் மே பி கால்ட் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017. இட் எக்ஸ்டெண்ட் டு ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ 1/7/2017 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இது அப்ளிகபிள் ஆகலை. அதுக்கப்புறம் 8 ஜூலை 2017 ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சீரியல் நம்பர் 1 ஒரு ஆக்டை எப்படி படிக்கணும், ஒரு நோட்டிஃபிகேஷனை எப்படி படிக்கணுங்கிறதையும் நம்ம அப்படியே சொல்ல போகிறோம். ஸோ இந்த 1ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதை வந்து ஒமிட் பண்ணதா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழே வந்து அந்த சீரியல் நம்பர் 1 நீங்கள் படிக்கணும். ஒமிட்டட் வைட் செக்ஷன் 2 ஆஃப் த சிஜிஎஸ்டி எக்ஸ்டென்ஷன் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்ட், இப்படி ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அந்த ஆக்ட் வேணும், இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆக்ட் படி வித் எஃபெக்ட் ஃப்ரம் 8/7/2017 இருந்து இதை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒமிட்டட் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக எந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒமிட்டட், இன்சர்டட், சப்ஸ்டியூட்டட் இந்த 3 வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போ என்ன மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? 2வது, இது எப்போ கமென்ஸ்மெண்ட் ஆகுதுன்னா ஷால் கம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் சச் டேட் ஆஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட்
மே பை நோட்டிஃபிகேஷன் இந்த அஃபிஷியல் கெசட்டே. ஸோ வந்து ஒரு அஃபிஷியல் கெசட்டேல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க, இந்த டேட்ல இருந்து கம்மிங் டு ஃபோர்ஸ் ஆகும். ஈவன் ஃபினான்ஸ் ஆக்ட்ல வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் ஆகட்டும், எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன்ல இது எப்போ இருந்து கம்மிங் டு ஃபோர்ஸ் அப்ளிகபிள் ஆகும், கமென்ஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஒரு ஆக்ட்னா அதோட கமென்ஸ்மெண்ட் டேட் கொடுக்கணும், அதில் உள்ள அமெண்ட்மெண்ட்னா டேட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ செக்ஷன் 1 இவ்வளவு தான். செக்ஷன் 1 என்ன? ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் கமென்ஸ்மெண்ட். ஸோ ஆக்டோட பேர் என்ன, எது வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும், என்ன டேட்லேருந்து வரும், இதை நீங்கள் எந்த ஆக்டை வேணாலும் எடுத்து பாருங்க, இதுதான் இருக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் 2, எல்லா ஆக்ட்லையும் செக்ஷன் 2 வந்து டெஃபனிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டெஃபனிஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஒவ்வொரு செக்ஷன்லையும் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அங்கங்கே நம்ம மீனிங் கொடுக்க முடியாது. ஸோ அதனால காமனாக இந்த ஆக்டில் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு காமன் வேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் வந்து டெஃபனிஷனில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 121 கிளாஸ் இருக்குது செக்ஷன் 2ல். கிளாஸ் 1, ஸோ நான் 1, 1, 2 அப்படிலாம் சொல்ல, ஒவ்வொன்றா டைரெக்டாக பார்த்துடலாம். ஆக்ஷனபிள் கிளைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னே ஆக்ஷனபிள் கிளைம் தான். ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ஷனபிள் கிளைம் shall have the same meaning as assigned to it in section 3 of Transfer of Property Act அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 3ல ஆக்ஷனபிள் கிளைம்க்கு என்ன மீனிங்கோ அதே மீனிங் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் வந்து வேற ஆக்ட்ல இருந்ததுன்னா அங்கே லிங்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஃபனிஷனு ஆக்ஷனபிள் கிளைம் தான். அதுக்கு ஜிஎஸ்சியில் டெஃபனிஷன் கொடுக்கவில்லை. என்ன கொடுத்துருக்காங்க? டெஃபனிஷன் நீங்கள் வேணும்னா செக்ஷன் 3 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை போய் பாருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 3 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்குங்கிறத நான் இங்கேயே வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 3 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ஷனபிள் கிளைம் மீன்ஸ் கிளைம் டு எனி டெப்ட். ஸோ ஒரு டெப்ட்டுக்கு நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா அது ஆக்ஷனபிள் கிளைம். ஓகேங்களா? ஒரு டெஃபினிஷனில் 2 வகையான டெஃபினிஷன் இருக்கு. ஸோ ஜென்ரல் கான்செப்ட்லாம் சொல்லிக்கிறேன். இன்க்ளூசிவ் டெஃபினிஷன், எக்ஸ்க்ளூசிவ் டெஃபினிஷன் அப்படின்னு 2 இருக்கு. அதாவது இந்த மீன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டெஃபினிஷன். அதாவது ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னன்னா இதுல சொல்லியிருக்கிறது மட்டும்தான், இதை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் வரும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டெஃபினிஷன். இன்க்ளூசிவ் வந்து பின்னாடி ஒன்று பார்ப்போம். அது வந்து இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும். அந்த வார்த்தை வந்ததுன்னா இந்த இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா இங்க சொல்லியிருக்கதும் இருக்கு, இது இல்லாமையும் வேற எதுவும் கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இது வந்து மீன்ஸ்ன்னு வந்ததுனால இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெஃபினிஷன். ஸோ ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன சொல்றாங்கன்னா, கிளைம் டு எனி டெப்ட் ஆர் டு எனி பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 2 கீவேர்டு தான் ஒரு டெஃபினிஷன். இந்த 2 கீவேர்டு போதும் இந்த டெஃபினிஷன் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. திரும்ப சொல்றேன், ஜென்ரலா வந்து ஒரு ஆக்டை படிக்கிறது ஈஸியா கஷ்டமா, ஒரு ஆக்டோட ப்ரொவிஷனை படிக்கிறது ஈஸியா கஷ்டமா உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே ஓகே, 3 பேர் தான் பதில் சொல்லியிருக்கீங்க. இங்க கிட்டத்தட்ட 50 பேர் இருக்கீங்க. டஃப். ஓகே ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட் டஃப்னு தான் கொடுத்துருக்கீங்க, சில பேர் ஈஸின்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, திலகர் சார் வந்து பிகினிங்ல டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ வந்து எதனால டஃப் அப்படிங்கிறத சொல்றீங்க? யாராவது மைக்கை அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம அதை தான் கற்றுக்க வரோம். ஸோ என்ன உங்களுக்கு டஃப்பாக தெரியுதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற நான் வந்து எப்படி அதை பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுங்க. ஓகே ஓகே.
ஓகே, ஸோ நீங்கள் மைக்கை வந்து மியூட் பண்ணிக்கங்க. இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஆக்ட் வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து ஏன் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு விஷயத்த சிம்பிளாக நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் ஆக்ட்ல வந்து அவ்வளவு சிம்பிளாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிம்பிளாக கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா எப்படி சொல்றதுன்னா, நம்ம பின்னாடி வரப்ப பார்க்கலாமா? எங்க இருக்கு? ஒரு ஒரு கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக ஒன்று டஃப்பாக மாட்டுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் சொல்றதுக்கு. ஏன்னா எல்லாமே அவ்வளவு டஃப்பாக இருக்காது. சில விஷயங்கள் வந்து டஃப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனை எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாத்தையும் படிச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பல. நம்ம எப்படி பார்க்க போறோம், எப்படி ஒரு ப்ரொவிஷனை ஈஸியா படிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் குட்ஸ் இது எல்லாருக்குமே ஒரு ஈஸியான ஒன்று. வெறும் 2 லைன் தான் இருக்கு. ஸோ நான் ஃபுல்லா வந்து உங்களுக்கு படிச்சு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு குழப்பம் வராது. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் குட்ஸ்னா என்னன்னா, படிச்சு காமிக்கிறேன். கேபிட்டல் குட்ஸ் மீன்ஸ் குட்ஸ் ஃபர்ஸ்ட். The value which is capitalized in the books of accounts of the person claiming ITC and which are used or intended to be used in the course or furtherance of business. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது நீங்க ஃபுல்லா படிச்சதுன்னா அது குட்ஸா இருக்கணும். அதோட வேல்யூ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கணும். அந்த பர்சன் ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கணும். அது பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆயிருக்கணும். அது வந்து ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பாயிண்ட் வந்து இந்த ஒரே ஒரு 2 லைன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெஃபினேஷனோ ஒரு ப்ரொவிஷனோ எடுத்தா இந்த 6 விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஏதாவது ஒன்று விட்டு போச்சுனாலும் அதோட மீனிங் மாறும். ஸோ அதனால ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம இதில் கீவேர்டு என்ன, சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பிரிச்சுட்டோம்னா நம்ம ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக படித்தாதான் குழப்பம். ஸோ இதில் கீவேர்டு என்ன, சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ் என்ன, இது ரெண்டா பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் குட்ஸ் மீன்ஸ் குட்ஸ். இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. விச் இஸ் கேபிட்டலைஸ்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இவ்வளவு தான் இதோட கீவேர்டு. மீதி எல்லாம் அதோட சப்போர்ட்டிங். ஸோ இது கிளியரா? கேபிட்டல் குட்ஸ் மீன்ஸ் குட்ஸ் விச் இஸ் கேபிட்டலைஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அவ்வளோதான். அந்த பர்சன் ஐடிசி கிளைம் பண்றாரு, கிளைம் பண்ணாம எதுக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்? ஓகேங்களா? ரெண்டாவது, அது ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸா, இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் வேர்டு. விஷயம் இதுதான். இது புரியுதுல உங்களுக்கு? ஸோ ஒருத்தர் கிளியர்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் கீவேர்டு என்ன, அதோட சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ் என்ன. சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ்ல பெருசா விஷயம் இருக்காது, ஆனா அதையும் படிக்கணும். கீவேர்டை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதை படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். சும்மா ஒரு கிளான்ஸா மொத்தமா படிச்சீங்கன்னா டக்குனு மைண்ட்ல ஏறாது. ஸோ கீவேர்ட்ஸ்னா, சாரி, கேபிட்டல் குட்ஸ்னா என்ன? குட்ஸ் விச் இஸ் கேபிட்டலைஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? வேல்யூ தான் நம்ம கேபிட்டலைஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் சப்போர்ட்டிங் வேர்டு. அந்த பர்சன் கிளைமிங் ஐடிசி. ரெண்டாவது, அது பிசினஸ் யூஸா இருக்கணும். இதெல்லாமே நமக்கு காமனா தெரியும். பட் டெஃபினேஷன் கேபிட்டல் குட்ஸ்னா என்ன? குட்ஸ் விச் இஸ் கேபிட்டலைஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதுதான் கீவேர்ட். இதுதான் சிம்பிள். எப்படி சொல்றது, கீவேர்டுங்கிறத விட கரெக்டாக என்ன வார்த்தை சொல்றது, இந்த வார்த்தை தான் எனக்கு அடிக்கடி இருக்குது. சரி, ஓகே, நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. எல்லாத்தையும் படிச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போறது இல்லை. டைரக்டா கீவேர்ட்ஸ் என்ன, அதோட டைரக்ட் மீனிங் என்ன, சப்போர்ட்டிங் மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன சொல்றாங்கன்னா, ஆக்ஷனபிள் கிளைம் மீன்ஸ் அ கிளைம் டு எனி டெப்ட். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா அது ஆக்ஷனபிள் கிளைம். எப்படி கிளைம் பண்ண முடியும்? சிவில் கோர்ட் மூலமாக. ஓகேங்களா? ஸோ சிவில் கோர்ட் வந்து அதை வந்து கிளைம் பண்ண முடியும். சிவில் கோர்ட் மூலமாக ஒரு கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு டெப்டை கிளைம் பண்ண முடியும்னா அது வந்து ஆக்ஷனபிள் கிளைம். ஃபர்ஸ்ட், கிளைம் டு எனி டெப்ட். டெப்ட்னா என்னவா இருக்கும்? உங்களோட நீங்க செல் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம். இல்லை நீங்க ஃபைனான்ஸ் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் அது ஆக்ஷனபிள் கிளைம். என்ன கொடுத்துருக்காங்க? அதர் தென் டெட் செக்யூர்டு பை மார்க்கேஜ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் பண்ணி ஒரு கடன் இருந்ததுன்னா அது ஆக்ஷனபிள் கிளைம் கிடையாது. அதே மாதிரி ஹைப்போதிகேஷன் ஆர் பிளஸ் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா, ஒரு காரை பிளஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது ஆக்ஷனபிள் கிளைம் வராது. ஸோ இதெல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்ஷனபிள் கிளைம் மீன்ஸ் கிளைம் டு எனி டெப்ட் ஆர் எனி பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டிலேருந்து எனக்கு வர வேண்டிய பெனிஃபிட் ஏதாவது இருந்ததுன்னா அது ஆக்ஷனபிள் கிளைம். ஸோ ஃபர்ஸ்டே டஃபாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அடுத்து போக போக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கேபிட்டல் குட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணேன். எல்லாருக்கும் காமனாக புரியக்கூடியது எப்படி கீவேர்டு என்ன, சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட், அட்ரஸ் ஃபார் டெலிவரி. அட்ரஸ் ஃபார் டெலிவரினா என்ன சொல்றாங்கன்னா, அட்ரஸ் ஆஃப் த ரிசிபியன்ட். அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் வந்து அதோட கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் ஆர் டெலிவரினா அட்ரஸ் ஆஃப் த ரிசிபியன்ட், அவ்வளவுதான். அது குட்ஸா சர்வீஸா போத்தா இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ். இண்டிகேட்டட் இன் த டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூட் பை த ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஃபார் டெலிவரி ஆஃப் சச் குட்ஸ். இதெல்லாம் இல்லாம எதுக்கு? அட்ரஸ் ஆஃப் டெலிவரினா ரொம்ப சிம்பிள், அட்ரஸ் ஆஃப் ரிசிபியன்ட் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ்ல அதை இண்டிகேட் பண்ணியிருக்கணும், ரிஜிஸ்டர்ட் பர்சன் இஷ்யூ பண்ணியிருக்கணும் டாக்ஸ் இன்வாய்ஸை, குட்ஸை டெலிவரி பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம எதுக்கு அட்ரஸ் ஃபார் டெலிவரி வந்து பேச போகிறோம்? அட்ரஸ் ஆஃப் டெலிவரி. ஸோ அட்ரஸ் ஆஃப் டெலிவரி மீன்ஸ் அட்ரஸ் ஆஃப் த ரிசிபியன். அட்ரஸ் ஆன் ரெக்கார்ட் மீன்ஸ் அட்ரஸ் ஆஃப் த ரிசிபியன் அஸ் அவைலபிள் இன் த ரெக்கார்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் தான். இந்த கீவேர்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்போர்ட்டிங்கை ஈஸியாக கீவேர்டு படிச்சுட்டு சப்போர்ட்டிங்கை படிக்கணும். மொத்தமாக படிச்சீங்கன்னா கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டினா யாருன்னா, அத்தாரிட்டி அப்பாயிண்டட் ஆர் ஆத்தரைஸ்டு டு பாஸ் எனி ஆர்டர் ஆர் டெசிஷன். அவ்வளவுதான். அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டினா அத்தாரிட்டி அப்பாயிண்டட் ஆர் ஆத்தரைஸ்ட் டு பாஸ் எனி ஆர்டர் ஆர் டெசிஷன் அண்டர் திஸ் ஆக்ட். ஓகேங்களா? இவ்வளவுதான். ஆனா டஸ் நாட் இன்க்ளூட். ஆனா இன்க்ளூட் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆக மாட்டாங்கன்னா, சிபிஐசி இன்க்ளூட் ஆக மாட்டாங்க, ரிவிஷனல் அத்தாரிட்டி இன்க்ளூட் ஆக மாட்டாங்க, அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க, அப்பலட் அத்தாரிட்டி இன்க்ளூட் ஆக மாட்டாங்க, அப்பலட் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் இன்க்ளூட் மாட்டாங்க, ஜிஎஸ்சி அப்பலட் ட்ரிபியூனல் அவங்களோட அத்தாரிட்டி எல்லாம் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. இவ்வளவுதான் சொல்றாங்க. அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டினா யாரு? உங்களோட ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர், ப்ராப்பர் ஆஃபீஸர், ஏசி, டிசிடிஓ, சிடிஓ, சூப்பரண்டன்ட், இவங்க தான் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. உங்களுக்கு யாரு நோட்டீஸ் கொடுத்து ஆர்டர் போடுறாங்களோ அவங்க அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் நம்ம அப்பீல் போறவங்க அப்பலட் அத்தாரிட்டி. இவ்வளவுதான். அடுத்து ஏஜென்ட்டா யாரு? ஏஜென்ட்னா மீன்ஸ் அ பர்சன். அவ்வளவுதான். பர்சன் இன்க்ளூடிங் அவர் ஃபேக்டரா இருக்கலாம், புரோக்கரா இருக்கலாம், கமிஷன் ஏஜென்டா இருக்கலாம், அர்ஹாடியா, டெல்கிரெடே ஏஜென்ட், அண்ட் ஆக்ஷனர் ஆர் அதர் மெர்கன்டைல் ஏஜென்ட். ஏஜென்ட்னா இந்த டைப் ஆஃப் தான். ஸோ ஃபேக்டர்னா ஒரு அமௌண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் எடுத்துட்டு கொடுப்பாங்க, புரோக்கர்னா நமக்கு தெரியும், கமிஷன் ஏஜென்ட் தெரியும், அல்ஹாடியானா மேக்சிமம் ஃபார்மருக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஏஜென்ட்ஸு. ஸோ அந்த விவசாயிட்ட வந்து பொருளை கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்கிறதுக்கு. டெல்கிரெடர் ஏஜென்ட்னா அந்த ஏஜென்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரு, எனக்கு வந்து உங்களோட பையர் பணம் தரலைனாலும் நான் பணம் தரேன் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அவர் டெல்கிரெடர் ஏஜென்ட். ஆக்ஷனர் நமக்கு தெரியும், ஏலம் விடுறவர். ஸோ அதே மாதிரி மற்ற மெர்கண்டைல் ஏஜென்ட் இவங்கெல்லாம் ஏஜென்ட்ல கவர் ஆகுவாங்க. இதுதான் வந்து கீவேர்டு, வேற ஒன்றும் இல்லை. பேர் தான் கொடுத்துருக்குங்க. ஏஜென்ட் மீன்ஸ் அ பர்சன் இன்க்ளூடிங். இது வந்து இன்க்ளூசிவ் டெஃபினேஷன் பாருங்க. ஸோ இன்க்ளூடிங் அப்படிங்கிற வேர்டு கொடுத்ததுனால இது இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். ஸோ இங்கே கொடுத்த இந்த 8 பேர் மட்டும் இல்லை, அதாவது ஃபேக்டர், புரோக்கர், கமிஷன் ஏஜென்ட், இந்த பேர் மட்டும் இல்லாம வேற யாரா இருந்தாலும் ஒருத்தரோட பிஸ்னஸை இல்லை ஒருத்தரோட சப்ளையை ஆன் பிகாஃப் ஆஃப் அனதர், அதாவது இன்னொருத்தரோட இதை இவர் பண்ணாருன்னா இவர் ஏஜென்ட். இவ்வளவுதான். நம்மளோட காமன் வேர்டிங்ஸ்ல ஏஜென்ட்னா நமக்கு என்னன்னே தெரியும், ரொம்ப கன்ஃபியூஸும் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட், அக்ரிகேட் டர்ன்ஓவர். அக்ரிகேட் டர்ன்ஓவர்னா என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஆல் டாக்ஸபிள் சப்ளைஸ். ஃபர்ஸ்ட் ஆல் டாக்ஸபிள் சப்ளைஸ், நெக்ஸ்ட் வந்து எக்ஸம் சப்ளைஸ், எக்ஸ்போர்ட்ஸ் and interstate supplies of a person having a same PAN. இதுதான் அக்ரிகேட் டர்ன்ஓவர். இதுதான் கீவேர்டு.
ஓகேங்களா? ஸோ இதை வந்து டேபிளராவோ இல்லை ஒரு பிபிடியில் போட்டோம்னா அக்ரிகேட் டர்ன் மீன்ஸ்னு போட்டு இந்த 4 காலம் போடுவோம். ஸோ நாங்கள் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஈஸியாக ரெடி பண்ணுவோம், நாங்கள் எப்படி ஒரு ப்ரொவிஷனை படிப்போம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண ரொம்பவும் ஈஸியாக வரும். ஸோ அக்ரிகேட் டர்ன் மீன்ஸ் அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஆல் taxable சப்ளை, எக்ஸாம் சப்ளை, எக்ஸ்போர்ட், இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் அ பர்சன் ஹேவிங் சேம் பேன். ஒரே பேன் வச்சிருந்து அவர் வேற ஒரு ஸ்டேட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ள நடக்கிற சப்ளையும் அக்ரிகேட் டர்ன் இன்க்ளூட் ஆகும். எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகும்? என்ன எக்ஸ்க்ளூடுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட்ஸ் டாக்ஸ், சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி இது எக்ஸ்க்ளூட் ஆகுது. அது இல்லாமல் இன்வர்டு சப்ளைஸ் பேயபிள் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ். ஸோ இன்வர்டு சப்ளை அக்ரிகேட் டர்ன் ஓவரில் வராது. வெரி சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். டாக்ஸ் வராது, மீதி எல்லா சப்ளையும் வரும். இதுதான் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட்னா யாருன்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரிஸ்ட்னா அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்இஎஃப். ஸோ இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் தவிர வேற யாரும் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படிங்கிற டெஃபினேஷனில் வரமாட்டாங்க. ஈவன் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ ஒரு கம்பெனியோ எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே கல்டிவேட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி தான் பண்ணுறாங்க, நிலத்தில் விவசாயம் பண்ணி தான் அந்த கம்பெனி வந்து ஒரு பொருளை தயாரிக்குது அப்படின்னாலுமே அவங்க அக்ரிகல்ச்சரிஸ்டில் வரமாட்டாங்க. இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் மட்டும்தான். அவங்க வந்து லேண்டை கல்டிவேட் பண்ணணும், விவசாயம் பண்ணணும். மேபி ஓன் லேபராக இருக்கலாம். ஸோ உங்கள் ஓன் லேபர் மூலமாக பண்ணலாம், இல்லை லேபர் ஃபேமிலி மூலமாக போகலாம், இல்லை சர்வெண்ட் கூலி கொடுத்து ஆள் வச்சு பண்ணலாம். அப்படி பண்ணாங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படிங்கிற டெஃபினேஷனில் வராங்க. அடுத்து அப்பலேட் அத்தாரிட்டினா அத்தாரிட்டி அப்பாயிண்டட் appellate authority appointed or authorized to hear appeals. ஸோ யாரெல்லாம் அப்பீலை ஹியர் பண்ணுறதுக்கு அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்களாம் அப்பலேட் அத்தாரிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்பலேட் ட்ரிபியூனல்னா ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல், இதெல்லாம் டெஃபினிஷன். அப்பாயிண்டட் டேனா ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட், இந்த ஆக்ட் வந்து எப்போ கம் இன் டு ஃபோர்ஸ் ஆகுதோ அதுதான் அப்பாயிண்டட் டே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட்னா அசஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ். ஸோ இது வந்து இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். ஓகேங்களா? இதில் சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லை, இது இல்லாததும் வரலாம் அப்படிங்கிறது அர்த்தம். அசஸ்மெண்ட் மீன்ஸ் determination of tax liability and includes self assessment, நம்மளே ஃபைல் பண்ணக்கூடிய GSTR 3B, DRC 03, reassessment, provisional assessment, summary assessment, best judgment assessment. ஸோ இதெல்லாம் வந்து அசஸ்மெண்ட்ல வருது. ஸோ இதில் செல்ஃப் அசஸ்மெண்ட் தவிர மீதி எதையும் வந்து நம்ம இந்த கோர்ஸில் பார்க்க போகிறதுல அதெல்லாம் செக்ஷன் 60க்கு மேலே வரப்போகுது. அடுத்து அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 92A ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல என்ன மீன் பண்ணியிருக்காங்களோ அதே அர்த்தம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செக்ஷன் 92A ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல அசோசியேட்டட் என்டர்பிரைஸ்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an enterprise, ஒரு என்டர்பிரைஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆர் த்ரோ ஒன் ஆர் மோர் இன்டர்மீடியரிஸ், இதெல்லாம் சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ், in the management or control or capital, an enterprise which participates in the management or control or capital. ஒரு என்டர்பிரைஸ் இன்னொரு என்டர்பிரைசஸோட மேனேஜ்மெண்ட்லையோ இல்லை அதோட ஆக்டிவிட்டியோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரியோ இல்லை கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லையோ பார்ட்டிசிபேட் ஆயிருக்குன்னா அது அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ், வேற ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? அப்படி இல்லை, இன்னொன்று சொல்லியிருக்காங்க. ஒன்று டைரக்டாக அது பார்ட்டிசிபேட் ஆயிருக்கணும், இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆர் மோர் பர்சன். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பார்ட்னரோ இல்லை அதுக்கு மேலே உள்ள பார்ட்னரோ அவங்க பார்ட்டிசிபேட் ஆயிருந்ததுன்னா எங்கே, அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் ஆர் கேபிட்டல் ஆஃப் த என்டர்பிரைசஸ். ஸோ இதுதான் கீவேர்டு. நான் கீவேர்ட்லாம் ஹைலைட் பண்ணிட்டே வரேன். ஸோ அசோசியேட் என்டர்பிரைசஸ்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இன்னொரு என்டர்பிரைஸோட மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலேயோ கேபிட்டல்லையோ பார்ட்டிசிபேட் ஆயிருந்தா இவங்க 2 பேரும் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ், அவ்வளோதான். அடுத்து ஆடிட். ஆடிட் மீன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ் ஆர் அதர் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் அண்ட் ஃபர்னிஷ்டு பை த ரிஜிஸ்டர்ட் பர்சன், இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஆடிட்னா என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐடிலையும் அதே தான்,
ஜிஎஸ்டிலே அதே தான். எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதர் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் ஆர் ஃபர்னிஷ்ட் பை த ரிஜிஸ்டர்ட் பர்சன். இதுதான். திரும்பவும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரிஃபை த கரெக்ட்னஸ் ஆஃப் த டர்ன் ஓவர் டெக்ளர்டு, டேக்ஸ் பெய்டு, ரீஃபண்ட் கிளைம்டு, இதெல்லாம் சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ். விஷயம் இவ்வளோதான். ஆத்தரைஸ்டு பேங்க்னா a bank or a branch of a bank authorized by the government to collect tax or any other amount. ஸோ இந்த ஆக்ட் கீழே நீங்கள்லாம் பணம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சில பேங்க் ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்கள் ஜிஎஸ்டியில் போய் பணம் கட்டினா கூட நெட் பேங்கிங்க்கு சில பேங்க் வந்து உங்களுக்கு வருது இல்லையா? ஸோ அதுதான் ஆத்தரைஸ்டு பேங்க். ஓகேங்களா? ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்னா செக்ஷன் 116 யார் யாரை சொல்லியிருக்காங்களோ அவங்க தான் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 160 என்ன இருக்குன்னு வேணும்னா நீங்கள் அங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் வைஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஆர்டிக்கிள் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாமே அங்கேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக பிடிஎஃபாக எடுத்திருக்கேன். ஸோ செக்ஷன் 116 யாரை ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லியிருக்காங்க? ரிலேட்டிவ் ஆர் ரெகுலர் எம்ப்ளாயி, அட்வொகேட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, ரிட்டையர்டு ஆஃபீஸர் ஆஃப் அ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன இருக்கு? இவங்கெல்லாம் வந்து ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு வராங்க. ஸோ டெஃபினிஷன் உங்களுக்கு செக்ஷன் 2 கிளாஸ் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா செக்ஷன் 16 யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்களாம் ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு. அடுத்து போர்டுனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், சிபிஐசி தான் உங்களுக்கு வந்து போர்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அடுத்து பிஸ்னஸ்னா என்ன? இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் டெஃபினிஷன்ஸ்லாம் வரும். பிஸ்னஸ்னா என்ன? பிஸ்னஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, any trade, commerce or manufacture, profession, vocation, adventure, wager or any other similar activity, whether or not for pecuniary benefit. ஓகேங்களா? ஸோ ட்ரேட்னா நமக்கு என்ன தெரியும்? காமர்ஸ் தெரியும், மேனுஃபேக்சர் தெரியும். ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுது இல்லை? சார் உங்களுக்கு மட்டும்தான் ஆகல சார், எல்லாருக்கும் ஆகுது. ஓகே, ஸோ ப்ரொஃபஷன், ஒகேஷன், அட்வென்ச்சர்ஸ் இது எல்லாமே பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்து வெதர் ஆர் நாட் ஃபார் பெக்யூனரி பெனிஃபிட். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் வேர்டு. கீவேர்டு வந்து இதுதான். ஸோ பெக்யூனரி பெனிஃபிட்னா என்னன்னா மானிட்டரி பெனிஃபிட், அவ்வளோதான். நீங்கள் பணம் வாங்குறீங்களோ வாங்கலையோ, அது ஒரு ட்ரேட், காமர்ஸ் இல்லை மேனுஃபேக்சர், ப்ரொஃபஷன் வந்துருச்சுன்னா அது பிஸ்னஸ், அவ்வளோதான் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எனி ஆக்டிவிட்டி இன் கனெக்ஷன் வித் ஆர் இன்சிடென்டல் ஆர் ஆன்சிலரி டு கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏல சொல்லியிருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு ஏதாவது இன்சிடென்டல் தேவையான ஆக்டிவிட்டி, துணை செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் பிஸ்னஸ் தான். அடுத்து எனி ஆக்டிவிட்டி ஆர் டிரான்சாக்ஷன் இன் த நேச்சர் ஆஃப் சப் கிளாஸ் ஏ, வெதர் ஆர் நாட் தேர் இஸ் அ வால்யூம், ஃப்ரீக்வன்சி, கண்டினியூட்டி. ஸோ வந்து இதுக்கு வந்து வால்யூமோ இல்லை ஃப்ரீக்வன்சியோ கண்டினியூட்டியோ ரெகுலாரிட்டியோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இந்த வால்யூம் பண்ணாதான், இத்தனை டன்னு பண்ணாதான் அது பிஸ்னஸ், 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணாதான் பிஸ்னஸ், 10 ரூபாய்க்கு பண்ணா பிஸ்னஸ் இல்லை, அந்த மாதிரி வால்யூம் கிடையாது. ஃப்ரீக்வன்சி எதுவும் கிடையாது. டெய்லி பண்ணாதான் பிஸ்னஸ், 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணா பிஸ்னஸ் கிடையாது. அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? கண்டினியூட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெகுலாரிட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெதர் ஆர் நாட் தேர் இஸ் அ வால்யூம், ஃப்ரீக்வன்சி ஆர் கண்டினியூட்டி, இருந்தாலும் இல்லைனாலும் அது பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சப்ளை ஆர் அக்விசிஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ சப்ளையா இருந்தாலும் அக்விசிஷன் ஆஃப் குட்ஸாக இருந்தாலும் அது பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அது கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, க்ளோசர் ஆஃப் பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி, குட்ஸாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, சப்ளையாக இருந்தாலும் சரி, அக்விசிஷனாக இருந்தாலும் சரி, அது பிஸ்னஸ் தான். கீவேர்டு இதுதான். அடுத்து ப்ரொவிஷன் பை எ கிளப், அசோசியேஷன். ஸோ ஒரு அசோசியேஷனோ, கிளப்போ, சொசைட்டியோ இல்லை வேற ஏதாவது பாடியோ அவங்க கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் டு இட்ஸ் மெம்பர் வந்து அது பிஸ்னஸ் தான். ஓகேங்களா? அடுத்து அட்மிஷன் ஆஃப் அ பர்சன் டு எனி ப்ரெமிசஸ். ஸோ அட்மிஷன் டு எனி ப்ரெமிசஸ், ஒரு இடத்துக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது கன்சிடரேஷன் வாங்குறீங்கன்னா அது பிஸ்னஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ட்ரேடு, காமர்ஸ், மேனுஃபேக்சர்லாம் மானிட்டரி பெனிஃபிட் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
ஆனா அட்மிஷன் டு எனி ப்ரெமிசஸ்க்கு பணம் வாங்குனீங்கன்னா அது பிஸ்னஸ். அதே மாதிரி சர்வீஸ் சப்ளைடு பை எ பர்சன். ஓகே. ஸோ ஒரு சர்வீஸ் சப்ளை பண்ணக்கூடியது இன் தி கோர்ஸ் ஆஃப் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் இஸ் ட்ரேட் ஆர் ப்ரொஃபஷனல் ஒகேஷனாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் பிஸ்னஸ்ங்கிறாங்க. அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அ ரேஸ் கிளப் அது பிஸ்னஸ். ஆக்டிவிட்டி ஆர் டிரான்சாக்ஷன் டேக்கன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி, இதுவுமே பிஸ்னஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ்ங்கிறதுக்கு இதுதான் டெஃபினேஷன். அடுத்து பிஸ்னஸ் வெர்டிக்கல் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கேபிட்டல் குட்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறேன். ஏதாவது புரியலன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் இதை திருப்பி நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஓகேங்களா? அடுத்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன்னா a person who occasionally undertakes transaction. அதாவது ரெகுலராக பிஸ்னஸ் இருக்காது. சப்ளை ஆஃப் குட்ஸாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், போத்தாக இருக்கலாம், இன் தி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும். இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ். வெதர் அஸ் அ பிரின்சிபல் ஆர் ஏஜென்ட் இன் எனி அதர் கெப்பாசிட்டி இன் அ ஸ்டேட், இன் யூனியன் டெரிட்டரி, இதெல்லாம் ஒன்றுமே மெயின் கண்டென்ட் கிடையாது. அது வந்து சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ். ஓகேங்களா? வெதர் ஹி ஹேஸ் அ நோ ஃபிக்ஸ்டு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து படிக்கிறதுனால தான் நமக்கு குழப்பம் வரும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன்னா a person who occasionally undertakes transaction. வெரி சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம மீதியெல்லாம் இதோட சப்போர்ட்டிங்காக தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பிஸ்னஸை 3 மாதம் தான் பண்ணுவார், 6 மாதம் தான் பண்ணுவார் அப்படின்னா அவர் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். சென்ட்ரல் டாக்ஸ் மீன் சிஜிஎஸ்டி லெவிட் அண்டர் செக்ஷன் 9. அவ்வளோதான். செஸ்னா செஸ்ஸுக்கு காம்பன்சேஷன் செஸ் ஆக்டில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்களோ அதே மீனிங்னு சொல்லியிருக்காங்க. சாரி, நான் அதை எடுக்கல. சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் as defined in சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ ஆக்ட். ஓகேங்களா? ஸோ சிஏ ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஐசிஏயோட மெம்பர் எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து கமிஷனர்னா யாருன்னா லெவிடு மீன்ஸ் வரி போடுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, வரி வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெவி பண்ணுறோம். கரெக்டான தமிழ் வார்த்தை அது. நம்ம விதிப்பு, வரி விதிப்பு, டாக்ஸ் லெவி. ஸோ கமிஷனர்னா கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் பிரின்சிபல் கமிஷனர். ஓகேங்களா? அவ்வளோதான். கமிஷனர்னா இவங்க 2 பேர் தான். கமிஷனர் இந்த போர்டுனா செக்ஷன் 168 சொல்லியிருக்கக்கூடிய கமிஷனர் அப்படிங்கிறத சொல்றாங்க. காமன் போர்ட்டல்னா ஜிஎஸ்டி எலக்ட்ரானிக் போர்ட்டல். காமன் ஒர்க்கிங் டேஸ்னா என்ன சொல்றாங்கன்னா எதெல்லாம் வந்து நாட் டிக்ளேர்ட் அஸ் கெசட்டட் ஹாலிடேஸ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ காமன் ஒர்க்கிங் டேஸ்னா எதெல்லாம் கெசட்டட் ஹாலிடே அப்படின்னு டிக்ளேர் பண்ணாத நாட்கள் எல்லாம் காமன் ஒர்க்கிங் டேஸ். வேற ஒன்றும் இல்லை. ஒர்க்கிங் டேஸ்னா என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அதை வந்து கெசட்டட் ஹாலிடேவா நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்க கூடாது. ஓகேங்களா? கம்பெனி செக்ரட்டரினா யாரு? மெம்பர் ஆஃப் த ஐசிஎஸ்ஐ, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? செக்ஷன் 21C ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆக்ட் 1980 கொடுத்துருக்காங்க. அது காம்படென்ட் அத்தாரிட்டினா அத்தாரிட்டி அஸ் மே பி நோட்டிஃபைடு. ஸோ இவங்க தான் காம்படென்ட் அத்தாரிட்டின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் காம்படென்ட் அத்தாரிட்டி. அடுத்து காம்போசிட் சப்ளை. காம்போசிட் சப்ளைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் இப்பயே 7:40 ஆயிடுச்சா? ஓகே. ஸோ காம்போசிட் சப்ளைனா கன்சிஸ்டிங் ஆஃப் 2 or more taxable supplies. அவ்வளவுதான். ஒரு சப்ளைல 1 அல்லது 2க்கு மேற்பட்ட சப்ளை கலந்துட்டாலே அது காம்போசிட் சப்ளையா வரும். ஓகேங்களா? குட்ஸா இருக்கலாம், குட்ஸும் சர்வீஸும் சேர்ந்து இருக்கலாம், 2 வகையான குட்ஸா இருக்கலாம், 2 வகையான சர்வீஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தாலே அதுக்கு பேர் காம்போசிட் சப்ளை. அது வந்து நேச்சுரலி பண்டல் ஆயிருக்கணும். அதை பிரிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. ஒரு டிவி கொடுத்தா ரிமோட்டும் சேர்த்து கொடுக்குறாங்களா, அது காம்போசிட் சப்ளை. ஒரு டிவி கொடுக்குறாங்க, அதுக்கு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துட்றாங்க, அதை எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது காம்போசிட் சப்ளை. ஒரு குட்ஸை நாங்கள் அனுப்பும் போதே அதுக்கான இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னா அது காம்போசிட் சப்ளை. இது ரெண்டையும் பிரித்து தனியாக கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதில் ஒன்று வந்து பிரின்சிபல் சப்ளையாக இருக்கணும்.
ஸோ இதுதான் கீவேர்டு. காம்போசிட் சப்ளைனா கன்சிஸ்டிங் ஆஃப் 2 ஆர் மோர் டாக்ஸபிள் சப்ளை நேச்சுரலி பண்டல் ஆயிருக்கணும். ஒன் ஆஃப் த விச் ஒன்று வந்து பிரின்சிபல் சப்ளையாக இருக்கணும். அந்த 2-3 சப்ளை சேர்ந்து வரதுல ஒன்று பிரின்சிபல் சப்ளையாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு காம்போசிட் சப்ளைக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நீங்கள் பொருளையும் கொடுப்பீங்க, சர்வீஸையும் கொடுப்பீங்க. அது காம்போசிட் சப்ளைக்கான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம டெஃபினேஷனில் என்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, குட்ஸ் ஆர் பேக்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் வித் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்சூரன்ஸும் சேர்த்து நான் குட்ஸை அனுப்புகிறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்சூரன்ஸ் இது வந்து காம்போசிட் சப்ளை. ஓகேங்களா? சப்ளை ஆஃப் குட்ஸ் வந்து பிரின்சிபல் சப்ளை. இவ்வளோதான் ஒரு காம்போசிட் சப்ளைக்கு எக்ஸாம்பிள். காம்போசிட் சப்ளை, மிக்சடு சப்ளை செக்ஷன் 7-8 நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம அப்போ போய்க்கலாம். அடுத்து கன்சிடரேஷன். கன்சிடரேஷன்னா என்ன? ஸோ கன்சிடரேஷனா என்னன்னா, இது வந்து இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். நீங்க பார்த்தாலே தெரியும். கன்சிடரேஷன் இன்க்ளூட்ஸ் எனி பேமெண்ட் மேட் ஆர் டு பி மேட். கொடுத்தாலும் இனிமேல் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனாலும், பணமா இருந்தாலும் பணமா இல்லைனாலும், இதெல்லாம் சப்போர்ட்டிங் வேர்டு. எனி பேமெண்ட், இதை பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே வரும். மேட் ஆர் டு பி மேட் வெதர் இன் மணி ஆர் அதர்வைஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், இன் ரெஸ்பான்ஸ் டு ஆர் ஃபார் த இன்டியூஸ்மெண்ட் ஆஃப் த சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத். இதெல்லாமே நமக்கு தேவையில்லை. எனி பேமெண்ட் வெதர் பை ரிசிபென்ட் ஆர் எனி அதர் பர்சன். இவ்வளவுதான். எதுக்கு? சப்ளை ஆஃப் குட்ஸ்க்கு தான் நம்ம பேச போறோம். சப்ளை ஆஃப் குட்ஸோ சப்ளை ஆஃப் சர்வீஸோ, சப்ளைக்கு தான் பேச போறோம். ஸோ அது பணமா ரிசீவ் ஆனாலும் சரி, எப்படி ரிசீவ் ஆனாலும் சரி, வந்தாலும் சரி, இல்லை இனிமே வர மாதிரி இருந்தாலும் சரி, அது கன்சிடரேஷன் தான். ஓகேங்களா? அடுத்து கன்சிடரேஷன் செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? த மானிட்டரி வேல்யூ ஆஃப் எனி ஆக்ட் ஆர் ஃபர்பரன்ஸ். ஸோ நீங்க ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க, அந்த வேலைக்கான கன்சிடரேஷன் ரிசீவ் ஆகலைனாலும் அந்த வேலைக்கான வேல்யூ என்னவோ அது கன்சிடரேஷன் தான். ஒரு வேலை செய்யல, இல்லை ஒரு ஃபர்பைரன்ஸ்னா என்னன்னா, ஒரு வேலையை வந்து வேற ஒருத்தர் செஞ்சதை நீங்க வந்து ஏத்துக்கிட்டு, ஸோ அதை வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கும் ஒரு மானிட்டரி வேல்யூ இருக்குன்னா அதுவும் கன்சிடரேஷனாக கருதப்படும். ஓகேங்களா? ஸோ மீதி அதே தான். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், இன் ரெஸ்பான்ஸ் டு ஆர் த இன்டியூஸ்மெண்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் வெதர் ரிசிபென்ட் ஆர் பை த எனி பர்சன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்சிடரேஷன். கன்சிடரேஷனில் இந்த 3 ஹைலைட் தான் விஷயம். எனி பேமெண்ட் வெதர் பை ரிசிபென்ட் ஆர் எனி பர்சன் ஆர் மானிட்டரி வேல்யூ ஆஃப் ஆக்ட் ஆர் ஃபர்பியரன்ஸ் பட் ஷால் நாட் இன்க்ளூட் சப்சிடி கிவன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ சப்சிடி வந்து கன்சிடரேஷனாக கருதப்படாது. நீங்கள் ஒரு மிஷினரி வாங்குறீங்க, அதுக்கு சப்சிடி அப்ளை பண்ணி வாங்குறீங்கன்னா அது கன்சிடரேஷனாக கருதப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கன்சிடரேஷனில். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கன்சிடரேஷனில் ப்ரொவைடட் தட், இது வந்து ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஆக்ட்லையும் ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ டெபாசிட் கிவன், ஒரு டெபாசிட் வந்து இது கன்சிடரேஷன்ல வராது. ஷால் நாட் பி கன்சிடர் அஸ் த கன்சிடரேஷன், ஷால் நாட் பி கன்சிடர் அஸ் கன்சிடரேஷன். அவ்வளவுதான். ஓகேங்களா? எப்போ அது கன்சிடரேஷனா கருதப்படும்? அன்லஸ் சப்ளையர் அப்ளைஸ் டெபாசிட் அஸ் அ கன்சிடரேஷன். அந்த சப்ளையர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டே வச்சுப்போ, ரெண்ட் அட்வான்ஸ் வாங்குறீங்க, அப்போ அதுக்கு டாக்ஸ் கட்டணுமா? தேவையில்லை. இது டெபாசிட். டெபாசிட் இஸ் நாட் கன்சிடர் அஸ் அ கன்சிடரேஷன். அது கன்சிடரேஷன் இல்லைன்னா டாக்ஸ் லெவியே வராது. ஸோ இந்த டெஃபினேஷன்ல ஏன் இம்பார்ட்டன்ட்ங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ டெபாசிட் கன்சிடரேஷன் கிடையாது, டாக்ஸ் வராது. ஆனால் நீங்க கடைசி 3 மாசம் அவர் ரெண்ட் கொடுக்கல, டெபாசிட்ல அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, அன்லஸ் த சப்ளையர் அப்ளைஸ் டெபாசிட் அஸ் அ கன்சிடரேஷன், அந்த டெபாசிட்டை நீங்க கன்சிடரேஷனா மாத்திட்டீங்கன்னா அப்போ அது கன்சிடரேஷனா கருதப்படும். இதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் அப்படின்னா என்னன்னா, சப்ளை ஆஃப் குட்ஸ் விச் இஸ் ப்ரொவைடட் அக்ரி டு பி ப்ரொவைடட். நீங்க கொடுக்குறீங்க இல்லை கொடுக்க போறேன்னு சொல்றீங்க, கண்டினியூஸ்லியா இல்லை திருப்பி, அதாவது கண்டினியூஸா டெய்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா, இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை ரிகரண்ட் பேஸ். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ்லி ஆர் ரிகரண்ட் பேசிஸ் அண்டர் அ கான்ட்ராக்ட்
வெதர் ஆர் நாட் பை ஒயர் கேபிள் பைப்லைன் இதில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது வந்து சப்போர்ட்டிங் வேர்டு. அண்ட் ஃபார் விச் த சப்ளையர் இன்வாய்ஸஸ் த ரெசிபென்ட் இதெல்லாம் காமன் தான், சப்ளையர் தான் இன்வாய்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க ஆனால் ரெகுலர் ஆர் பீரியாடிக் பேசிஸ். ஸோ இப்படி எப்படி இருந்தாலும் இது கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ், அவ்வளோதான். சப்ளை ஆஃப் குட்ஸ் கண்டினியூஸ்லி ஆர் ஆன் ரெக்கரண்ட் பேசிஸ் அண்டர் அ கான்ட்ராக்ட், இவ்வளோ தாங்க வேலை. ஓகேங்களா? இன்வாய்ஸ் வந்து ரெகுலராகவும் கொடுக்கலாம், பீரியாடிக் பேசிஸ்லையும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸோட டெஃபினேஷன். அடுத்தது கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ்னா என்ன? கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் மீன்ஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் திரும்பவும் அதே தான் வரும், ரிப்பீட்டடா முன்னாடி சொன்னதே தான் வரும். அதாவது எதுவும், ஏன்னா லீகல் டேர்ம்ல சில வார்த்தையை விட்டுட்டோம்னா இதை வச்சு நம்ம கேஸ் போட்டு நம்ம ஃபேவரா வந்துடும். ஸோ அதனாலேயே அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா கொடுப்பாங்க. அதனால தான் லா வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத ஏன் காமனாக சொல்லாமல் விச் இஸ் ப்ரொவைடட் அக்ரி டு பி ப்ரொவைடட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது நீங்கள் கொடுத்துருக்கலாம், இல்லை கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாலுமே அது சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணணும் தான். அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ சப்ளை ஆஃப் சர்வீஸ் கண்டினியூஸ்லி ஆர் ரெக்கரண்ட் பேசிஸ் அண்டர் அ கான்ட்ராக்ட் ஃபார் அ பீரியட் எக்ஸீடிங் 3 months. குட்ஸுக்கு வந்து டைம் பீரியட் இல்லை, ஆனால் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸாக இருக்குன்னா மினிமம் 3 months மேலே இருக்கணும். ஓகேங்களா? வித் பீரியாடிக் பேமெண்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம் இருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் இருந்தால் தான் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஒரு டைப் ஆஃப் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமனாக எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒன்று சொல்கிறேன். ஸோ 3 மாதத்துக்கு மேலே பீரியாடிக் பேமெண்ட் இருக்கும், ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ ரெண்ட் வந்து ஒரு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து கன்வேயன்ஸ்னா என்ன? கன்வேயன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெசல், கப்பல், ஏர்கிராஃப்ட் இல்லை வேற வெஹிக்கிள், அவ்வளோதான் கன்வேயன்ஸ். காஸ்ட் அக்கௌண்டன்ட்னா காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் காஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஐசிடபிள்யூஏ மெம்பர் தான் காஸ்ட் அக்கௌண்டன்ட். கவுன்சில்னா ஜிஎஸ்சி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் ஆர்டிகல் 279 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, 279A வந்து என்னன்னு பார்த்தோம். ஜிஎஸ்சி கவுன்சிலில் யார் யார் மெம்பராக இருப்பாங்க, குவாரம் என்ன, ஓட்டிங் பவர் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கவுன்சில்னா ஜிஎஸ்சி கவுன்சில். கிரெடிட் நோட்னா டாக்குமெண்ட் இஷ்யூடு அண்டர் செக்ஷன் 34. டெபிட் நோட்னாலும் அதே செக்ஷன் 34 தான். இதுக்கு சப்செக்ஷன் 1, இது சப்செக்ஷன் 3, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். கிரெடிட் நோட் டெபிட் நோட்னா செக்ஷன் 34 பார்க்குறப்ப நம்ம என்னென்னு பார்த்துப்போம். டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ்னா செக்ஷன் 147ல் நோட்டிஃபை பண்ணக்கூடிய குட்ஸ். ஸோ இங்கே வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் மட்டும்தான் வரும். சப்ளை ஆஃப் குட்ஸ் அஸ் மே பி நோட்டிஃபைடு. டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ், சர்வீசஸில் டீம்டு எக்ஸ்போர்ட்னு ஒன்று கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் டெஃபினேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டெஃபினேஷனில் சப்ளை ஆஃப் குட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே சர்வீஸ் வராதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். எதனால் அதை கொடுக்குறாங்கன்னா இந்த வேரியேஷனுக்காக தான். டாக்குமெண்ட்னா என்னன்னா, டாக்குமெண்ட் வந்து ரிட்டனாக இருக்கலாம், பிரிண்டட் ரெக்கார்டாக இருக்கலாம், இல்லை எனி சார்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்டாக இருக்கலாம். அப்படிங்கிறதான் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா என்னங்கிறது ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டெஃபினேஷன் வச்சிருக்கேன். நம்ம முக்கியமானதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். டிராபேக்னா என்ன? எனி குட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்போர்ட்டட். ஒரு குட்ஸ் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான ரிபேட் ஆஃப் டியூட்டி டேக்ஸ் செஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான், வேற ஒன்றும் இல்லை. டியூட்டி டிராபேக் ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா எக்ஸ்போர்ட். எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்னா என்னன்னு தெரியும்? இ கேஷ் லெஜர் as referred in section 49(1). எலக்ட்ரானிக் காமர்ஸ், அதாவது இ காமர்ஸ்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ், சப்ளை இன்க்ளூடிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஓவர் டிஜிட்டல் ஆர் எலக்ட்ரானிக் நெட்வொர்க். ஒரு வெப்சைட் மூலமாக நீங்க சப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு பேர் இ காமர்ஸ், அவ்வளவுதான். அது உங்க வெப்சைட்டா இருக்கலாம், வேற ஒருத்தரோட ஒரு வெப்சைட் இருக்கலாம், இ காமர்ஸ் ஆப்ரேட்டரா இருக்கலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட், வேற சொமேட்டோ, ஸ்விக்கி, இதெல்லாமே இ காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக் நெட்வொர்க் மூலமாக நீங்க ஒரு சேல் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் இ காமர்ஸ், அவ்வளவுதான். ஸோ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்னா யாருன்னா எனி person who owns, operates, manages digital or electronic facility or platform for a e-commerce. ஒரு e-commerce பண்றதுக்கு ஒரு வெப்சைட் அதை ஆப்ரேட் பண்றவங்களோ அதை வச்சிருக்கவங்களோ அவங்க தான் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மேக் மை ட்ரிப்,
அமேசான், ஃப்ளிப்கார்ட், சொமேட்டோ, ஸ்விக்கி எக்ஸெட்ரா. இவங்க எல்லாருமே இ காமர்ஸ் ஆப்ரேட்டர். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்னா என்ன, இ கிரெடிட் லெஜர் நமக்கு தெரியும். எக்ஸாம் சப்ளைனா என்ன, நம்ம முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், அக்ரிகேட் டர்ன் ஓவர் பார்த்தோம். அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா டாக்ஸபிள் சப்ளை, எக்ஸாம் சப்ளை எல்லாமே கவர் ஆகும்னு பார்த்தோம். ஸோ எக்ஸாம் சப்ளைனா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸாம் சப்ளைனா என்னன்னா, சப்ளை விச் அட்ராக்ட்ஸ் நில் டாக்ஸ் ரேட் ஒன்று, ஆர் விச் மே பி ஹோலி எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 11. 11 வந்து எக்ஸம்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. இந்த ஆக்ட் சிஜிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் 6 ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட் வந்து எக்ஸாம் சப்ளை என்னங்கிறத ஐஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சப்ளைக்கு சொல்லுது. அண்ட் இன்க்ளூட்ஸ் நான் டாக்ஸபிள் சப்ளை. ஸோ எக்ஸாம் சப்ளை என்னன்னா, சப்ளை விச் அட்ராக்ட்ஸ் நில் ரேட் ஆஃப் டாக்ஸ் விச் மே பி ஹோலி எக்ஸம்ட் அண்ட் இன்க்ளூட்ஸ் நான் டாக்ஸபிள் சப்ளை. இது மூணும் வந்து எக்ஸாம் சப்ளை. ஓகேங்களா. எக்ஸிஸ்டிங் லானா இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸிஸ்டிங் லா, அவ்வளோதான். ஃபேமிலினா யாருன்னா, ஸ்பௌஸு, சில்ட்ரன், இவங்க ஃபேமிலி. பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸு, பிரதர், சிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் ஃபேமிலி. ஆனால் இவங்க வந்து ஹோலி அண்ட் மெயின்லி டிபெண்டடாக இருக்கணும். ஸ்பௌஸு, சில்ட்ரன் எப்படி இருந்தாலும் அவங்க ஃபேமிலி தான். பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸு, அண்ணன், அக்கா, தங்கச்சி, இவங்க எல்லாருமே ஹோலி உங்களுக்கு டிபெண்டடாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஃபேமிலியாக கருதப்படுவாங்க. ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா பிளேஸ் அதர் தென் ரெஜிஸ்டர்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு இடம் இருக்கு, அது ரிஜிஸ்டர்ட் பிளேஸ், உங்களோட ஆர்சியில் ஆட் பண்ணாத ஒரு இடமா இருக்கு. ஆனால் அங்கே வந்து நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பேர் ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். மேஜராக ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது அதர் ஸ்டேட்டில் உள்ள ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் குறிக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆர்சி இருக்குது, கேரளாவில் ஒரு ஆர்சி இருக்குன்னா கேரளாவில் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஏன்னா அதை இந்த ஆர்சியில் அதை ஆட் பண்ண முடியாது, இது பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள ஆர்சிக்கு அது ஒரு ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் கேரளா. ஓகேங்களா. ஃபண்டுனா கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படிங்கிறத டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. குட்ஸ்னா என்னன்னா எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ குட்ஸ்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுவும் குட்ஸுங்கிற டெஃபினேஷனில் வராது. அதர் தென் மணிஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், மணிஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் கவர் ஆகாது. பட் includes actionable claim, growing crops, grass, and the things attached to or forming part of the land which are agreed to be served before supply. So goods na movable property other than money and securities. ஆனால் இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாகவே இருந்தாலும் இதெல்லாம் கவர் ஆகும். ஒன்று ஆக்ஷனபிள் கிளைம் கவர் ஆகும் குட்ஸில். ஓகேங்களா. க்ரோயிங் கிராப்ஸ், அது லேண்ட்லேயே உங்களுக்கு வளரக்கூடிய செடியாக இருந்தாலும் புல்லாக இருந்தாலும் சரி, ஸோ அது எல்லாமே இன்னும் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேல் பண்ணாலும் அது குட்ஸு தான். ஏன்னா நீங்கள் அந்த குட்ஸை தான் சேல் பண்ண போகிறீங்க. அது ஒரு மரத்தை விற்றாலுமே அது குட்ஸு தான். மரத்தை நீங்கள் வெட்டி விற்றா மட்டும் குட்ஸ் இல்லை, டோட்டலாகவே இந்த தோப்பில் உள்ள மரத்தை நான் மொத்தமாக வெட்டிக்கோ இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு வாங்கினீங்கனாலும் அது குட்ஸு தான். ஓகேங்களா. ஏன்னா டெஃபினேஷன் படி இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஆனால் இங்கே இன்க்ளூட்ஸ்ன்னு சொன்னதுனால கண்டிப்பாக அதுவும் குட்ஸில் கவர் ஆகும். கவர்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை இந்த ஆக்டில் யூஸ் பண்ணியிருந்தால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு அர்த்தமாகும். அண்ட் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் ஆக்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் ஆக்ட், அவ்வளோதான். ஜிஎஸ்டிபினா a person who has approved under section 48 to act such practitioner. ஸோ யார் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களோ அவங்கள ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செக்ஷன் 48 வரப்போ அதோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்ப்போம். இந்தியானா என்னன்னா த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 1 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதில் சொல்லியிருக்கக்கூடிய டெரிட்டரி ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா. ரெண்டாவது அதோட டெரிட்டரியல் வாட்டர், சீ பெட்டு, சப்சாயில், கான்டினென்டல் செல்ஃபு, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாங்கிறதுக்கான டெஃபினிஷன் வந்து ஒன்று ஆர்டிகல் 1 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் எடுத்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு, ரெண்டாவது ஸ்டேட்ஸ் அண்ட் த டெரிட்டரிஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஃபர்ஸ்ட் ஷெடியூல். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெரிட்டரியல் வாட்டர்ஸ், கண்டினென்டல் செல்ஃப், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அண்ட் அதர் மெரிட்டரியம் ஜோன் ஆக்ட் 1976 சொல்லியிருக்கக்கூடிய டெரிட்டரியும் சேர்ந்து இந்தியாவில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. ஐஜிஎஸ்சி ஆக்ட்ங்கிறது இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட்ங்கிறது ஐஜிஎஸ்சி ஆக்ட் 2017 சொல்லியிருக்காங்க.
இன்டகிரேட்டட் டாக்ஸ்னா ஐஜிஎஸ்டி லெவிட் அண்டர் செக்ஷன் அண்டர் ஐஜிஎஸ்டி ஆக்ட். ஓகேங்களா? இன்டகிரேட்டட் டாக்ஸ்னா ஐஜிஎஸ்டி, இதுதான் கீவேர்டு. இன்புட்னா எனி குட்ஸ் அதர் than கேபிட்டல் குட்ஸ், அவ்வளோதான் கீவேர்டு, அதுதான். விச் இஸ் இன்டெண்டட் டு பி யூஸ்டு பை த சப்ளையர் இன் த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ இன்புட்னா எனி குட்ஸ் அதர் than கேபிட்டல் குட்ஸ், இவ்வளோதாங்க கீவேர்டு. இன்புட் சர்வீஸ்னா எனி சர்வீஸ், அவ்வளோதான். யூஸ்ட் ஆர் இன்டெண்டட் டு பி யூஸ்ட்லாம் காமனாக வரும். ஓகேங்களா? எல்லாருக்கும் ரிப்பீட் ஆகக்கூடியதுதான். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஐஎஸ்டினா யாருன்னா an office of the supplier which receive tax invoice towards recipient of input service, இவ்வளவுதான். ஸோ ஒரு ஆஃபீஸ் ஆஃப் த சப்ளையர் இன்புட் சர்வீஸ்க்காக ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸை ரிசீவ் பண்றாங்க. அது யாருக்காக? ஃபார் ஆர் ஆன் பிகாஃப் ஆஃப் டிஸ்டிங் பர்சன், ஒரே பேன்ல உள்ள இன்னொரு பர்சனுக்கும் சேர்ந்து, இல்ல அவங்களுக்காக இவங்க இன்வாய்ஸ் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்க வந்து லயபிள் டு டிஸ்ட்ரிபியூட் த ஐடிசி. ஸோ ஐஎஸ்டி நம்ம பார்க்குறப்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஐஎஸ்டிங்கிறது சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி 1 hour செஷன் கூட இருக்கு. நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க பாருங்க. ஓகேங்களா? அடுத்து இன்புட் டேக்ஸ். ஸோ இன்புட்னா என்ன பார்த்தோம்? குட்ஸ் அதர் than கேபிட்டல் குட்ஸ் இன்புட். ஸோ இன்புட் டேக்ஸ்னா என்ன? சென்ட்ரல் டேக்ஸ், ஸ்டேட் டேக்ஸ், இன்டகிரேட்டட் டேக்ஸ், யூனியன் டெரிட்டரி டேக்ஸ். ஸோ இது எல்லாமே தான் இன்புட் டேக்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. இது இல்லாமல் வேற என்ன இன்க்ளூட் ஆகும்னா ஐஜிஎஸ்டி சார்ஜ் ஆன் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஸோ ஒரு குட்ஸை இம்போர்ட் பண்ணும்போது நான் ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் இன்புட் டேக்ஸ் தான். ரெண்டாவது ஆர்சிஎம், டாக்ஸ் பேயபிள் அண்டர் ஆர்சிஎம். ஸோ இது செக்ஷன் 9394, செக்ஷன் 5354, இது வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட், இது ஐஜிஎஸ்டி ஆக்ட், இது வந்து எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ டோட்டலாக சொல்ல போனால் ஆர்சிஎம், அவ்வளோதான். டாக்ஸ் பேயபிள் அண்டர் ஆர்சிஎம். இது யூடிஜிஎஸ்டி ஆக்ட். ஓகேங்களா? அடுத்து ஐடிசி, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் மீன்ஸ் கிரெடிட் ஆஃப் இன்புட் டேக்ஸ். ஒரு இன்புட் டேக்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதை நீங்க எடுக்கக்கூடிய கிரெடிட் தான் ஐடிசி. இன்டர்ஸ்டேட் சப்ளைனா என்ன? இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ்னா என்ன? ஓகே, இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7 ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ். இதே இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப் சர்வீஸ்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் 8 ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க மீனிங். ஸோ நம்ம ஐஜிஎஸ்டி ஆக்ட் பார்க்குறப்ப அது என்னன்னு பார்க்குறோம். இன்டர்ஸ்டேட்னா என்ன, இன்ட்ராஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னா என்னன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் ரெஃபர்ட் இன் செக்ஷன் 31. அவ்வளோதான். செக்ஷன் 31ல சொல்லியிருக்கக்கூடிய இன்வாய்ஸ் தான் டாக்ஸ் இன்வாய்ஸ். இன்வர்டு சப்ளைனா என்ன? ரொம்ப சிம்பிள். ரிசிப்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத், இவ்வளோதான். இன்வர்டு சப்ளைனா ரிசிப்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத். ஒரு குட்ஸோ சர்வீஸோ இல்லை ரெண்டுமோ நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னா அது இன்வர்ட் சப்ளை. வெரி சிம்பிள். அது பர்ச்சேஸா இருக்கலாம், அக்விசிஷனா இருக்கலாம், இல்லை எதுவாக இருக்கலாம், கன்சிடரேஷனா இருக்கலாம், கன்சிடரேஷன் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் தான் சப்போர்ட்டிங் வேர்டு. ஓகேங்களா? ஜாப் ஒர்க் கிளாஸ் 68ல சொல்லியிருக்காங்க. ஜாப் ஒர்க்னா என்னன்னா எனி ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ் அண்டர்டேக்கன் ஆன் த குட்ஸ் பிலாங்கிங் டு அனதர் ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஓகேங்களா? ஸோ அந்த குட்ஸ் வந்து வேற ஒருத்தரோட தான் இருக்கும். அதுல நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு ப்ராசஸோ பண்றீங்கன்னா அதுதான் ஜாப் ஒர்க். அந்த அனதர் பர்சன் யாரா இருக்கணும்? ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்க வேண்டும். இது முக்கியம். ஸோ ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பண்ணாதான் ஜாப் ஒர்க், இல்லைன்னா அது ஜாப் ஒர்க் கிடையாது. அது மேனுஃபேக்சரிங் சர்வீஸ்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, முனிசிபல் கமிட்டி, ஜில்லா பரிசாத், டிஸ்ட்ரிக்ட் போர்டு, இவங்கெல்லாம் வந்து லோக்கல் அத்தாரிட்டி அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாமே கண்டோன்மெண்ட் போர்டு, ரீஜனல் கவுன்சிலு, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலு, டெவலப்மெண்ட் போர்டு, ஆர்டிகல் 371, 371 ஜேல கன்ஸ்டியூட் பண்ணியிருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் போர்டு, ஒரு ரீஜனல் கவுன்சில் கன்ஸ்டியூட் அண்டர் ஆர்டிகல் 371A. இதெல்லாம் என்னன்னா நீங்க அந்த ஆர்டிகலை போய் பார்க்கணும்.
ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லொகேஷன் ஆஃப் ரிசிபெண்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ ரிசிபெண்ட் ஆஃப் சர்வீஸ்னா சர்வீஸ் யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் ரிசிபெண்ட் ஆஃப் சர்வீஸ். அவனோட லொகேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சப்ளை வந்து சப்ளை ரிசீவ்டு அட் த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல சப்ளை ரிசீவ் ஆச்சுன்னா அது வந்து லொகேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் தான் லொகேஷன் ஆஃப் த ரிசிபெண்ட் ஆஃப் சர்வீஸ். இப்போ அதர் தென் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல ரிசீவ் ஆச்சுன்னா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குன்னா அந்த லொகேஷன் ஆஃப் த ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகேங்களா? அது பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல ரிசீவ் ஆகல, ஆனா ஒரு ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா லொகேஷன் ஆஃப் த ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் லொகேஷன் ஆஃப் ரிசிபெண்ட் ஆஃப் சர்வீஸ். ஓகேங்களா? இதே சப்ளை ரிசீவ்டு மோர் தென் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு மேல சப்ளை வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னன்னா எந்த அந்த டைரக்டா அந்த சர்வீஸ்க்கு டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கோ ஸோ அதுதான் recipient of service, location of recipient of service, most directly concerned to the recipient of supply. இந்த எந்த பிளேஸுமே இல்லை அப்படின்னா மேலே சொல்லியிருக்கக்கூடிய பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸும் இல்லை, ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இல்லை, மோர் தென் 2 இடத்துலையும் நமக்கு ரிசீவ் ஆகலை. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் தான் அந்த லொகேஷன் ஆஃப் த ரிசிபெண்ட் ஆஃப் சர்வீஸ். எக்ஸாம்பிள் கேட்குறீங்க, ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன்னா பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும், கரெக்டா? ரெண்டாவது ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நான் சொன்ன மாதிரி டிஸ்டிங் பர்சன் வேற வேற ஸ்டேட்ல இருக்காங்க, இவர் சர்வீஸை ரிசீவ் பண்றது அந்த 2க்கும் சேர்த்து காமனாக சர்வீஸ் ரிசீவ் பண்றாரு, அது வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு இன்னொரு ஸ்டேட்ல உள்ள ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் லொகேஷன் ஆஃப் த ரிசிபெண்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து 2 மல்டிபிள் இடத்துல ரிசீவ் ஆச்சுன்னா மோஸ்ட் டைரக்ட்லி கன்சர்ன் வித் ரிசிப்ட் ஆஃப் சப்ளை வந்து அந்த கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன்னா இந்த லொகேஷன் ஆஃப் ரிசிபெண்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து கேரளா. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு எந்த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸும் இருக்காது, ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இருக்காது. ஸோ அதனால பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் தான், அவர் தங்கியிருக்கக்கூடிய இடம் தான் லொகேஷன் ஆஃப் த ரிசிபெண்ட் ஆஃப் சர்வீஸ். ஓகேங்களா? இது பிளேஸ் ஆஃப் சப்ளை கிடையாது, ரிசிபெண்டோட லொகேஷன் என்ன அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பில்லில் போடக்கூடிய அட்ரஸ்ன்னு சிம்பிளா வச்சுக்கோங்க. அடுத்து சப்ளையர் ஆஃப் சர்வீஸ். சப்ளையர் ஆஃப் சர்வீஸோட லொகேஷன் என்னவா இருக்கும்? இது வந்து சப்ளை ரிசீவ்டா, லொகேஷன் ஆஃப் ரிசிபெண்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு ரிசீவ்டு. இங்க வந்து சப்ளை இஸ் மேட் ஃப்ரம், ஸோ ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து சப்ளை மேட் ஆயிருந்ததுன்னா ஸோ அந்த லொகேஷன் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் சப்ளையரோட லொகேஷன், சப்ளையர் ஆஃப் சர்வீஸோட லொகேஷன். ஓகேங்களா? இது சப்ளை வந்து உங்களுக்கு மேடு ஃப்ரம் பிளேஸ் அதர் தென் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ உங்களோட பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து நடக்கலை, ஆனால் ஒரு ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நடக்குதுன்னா அந்த லொகேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ், லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் சர்வீஸ். சப்ளை இஸ் மேடு ஃப்ரம் மோர் தென் 1 எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 2 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு சப்ளை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மோஸ்ட் டைரக்ட்லி கன்சர்ன் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த சப்ளை, ஸோ அந்த சப்ளை எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு டைரக்டா கன்சர்ன் ஆயிருக்கு, எது லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் சர்வீஸ். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சச் பிளேஸ், ஸோ அப்படி எந்த பிளேஸும் இல்லைன்னா பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் தான் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சர்னா என்ன? அடுத்து மேனுஃபேக்சர்னா என்னன்னா ப்ராசஸிங் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆர் இன்புட்ஸ் இன் எனி மேனர், எந்த மேனர்ல வேணாலும் பண்ணலாம். ப்ராசஸிங் ஆஃப் ரா மெட்டீரியல் அண்ட் இன்புட்ஸ் தட் ரிசல்ட் இன் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ ப்ராடக்ட், அதுல இருந்து ஒரு நியூ ப்ராடக்ட் வரணும், அதுக்கு தனி பேர் இருக்கணும், தனி கேரக்டர் இருக்கணும், தனி யூஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் அது மேனுஃபேக்சர் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி, அதை பண்ணக்கூடியவர் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறத இந்த டெஃபினிஷன். ஓகேங்களா? ஒரு ரா மெட்டீரியலோ இல்லை ஒரு இன்புட்டையோ யூஸ் பண்ணி வேற ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும்,
அப்படி ஒரு ப்ராசஸ் நடந்தால் அது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஜாப் ஒர்க்கா மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியான்னு எப்போவுமே டவுட் வரும். ஜாப் ஒர்க்குனா அந்த பொருளோட தன்மை மாறாமல் இருக்கணும். அதுக்கு ஒரு தனி பேர் வந்துடக்கூடாது. ஒரு பெரிய பெரிய கம்பியை கொடுத்து அதை நீங்கள் ஸ்க்ரூவாக மாற்றி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் ஜாப் ஒர்க் கிடையாது, அது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஏன்னா அந்த கம்பியில் நீங்கள் பெயிண்ட் அடிச்சு கொடுத்தீங்கன்னா அது ஜாப் ஒர்க்கு. அந்த கம்பியை வளைச்சு கொடுத்தீங்கன்னா அது ஜாப் ஒர்க்கு. ஏன்னா அந்த கம்பியாக தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த மெட்டல் அப்படியே தான் இருக்கு. அதை நீங்கள் ஸ்க்ரூவாக மாற்றி கொடுக்குறீங்க, அதை கட் பண்ணி கத்தியாக மாற்றி கொடுக்குறீங்க, வேற ஒரு பொருளாக மாற்றி கொடுக்குறீங்க, அதுக்கு வேற டிஸ்டிங் பேர் வந்துருச்சு அப்படின்னா அது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, அது ஜாப் ஒர்க் கிடையாது. ஸோ ஜாப் ஒர்க்குக்கு 12% இருந்தது, மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி 18 இருந்தது. இப்போ ரெண்டுமே 18 வந்துருச்சு, சில ஐட்டம் மட்டும் 5ல் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து மார்க்கெட் வேல்யூனா என்ன? மார்க்கெட் வேல்யூனா என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் அமௌண்ட் விச் த ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை இஸ் ரெக்வயர்ட் டு பே இன் ஆர்டர் டு அப்டைன் த குட்ஸ் ஆர் சர்வீஸ். ஸோ ஒரு ரிசிபியன் வந்து அந்த பொருளையோ சர்வீஸையோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அதுதான் மார்க்கெட் வேல்யூ. உங்களுக்கு பணமே கொடுக்கலனா எப்படி மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா, ஆஃப் அ லைக் கைண்ட் ஆர் குவாலிட்டி at or about the same time at the same commercial level where the recipient and supplier are not related. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட் வேல்யூனா என்ன, நீங்க அந்த ப்ராடக்டை சேம் கைண்ட், ஓகேங்களா? ஸோ நான் சொல்றேன், லைக் கைண்ட். ஸோ அதே மாதிரி தன்மையுள்ள ஒரு பொருளை அதே குவாலிட்டியில அதே டைம்ல at or about the same time at the same commercial level, ஒரே ஏரியா ஒரே குவாலிட்டி அதே மாதிரி ஒரு பொருள் நான் வேற ஒருத்தட்ட ரிலேட்டிவா இல்லாத ஒருத்தட்ட நான் எவ்வளவு கொடுத்து வாங்க வேணும், அதுதான் மார்க்கெட் வேல்யூ. அவ்வளவுதான் சொல்றாங்க. ஒரு ரிசிபியன்ட் எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ எப்போ, இதே குவாலிட்டி இதே பொருளை இதே டைம் இதே கமர்ஷியல் லெவல்ல வேற ஒருத்தட்டு இருந்து வாங்க நான் எவ்வளவு கொடுக்கணுமோ அதுதான் மார்க்கெட் வேல்யூ. நீங்க ரிலேஷன் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கம்மியா கொடுக்குறீங்கன்னா அது வந்து கன்சிடரேஷனா கருதப்படாது. ஏன்னா மார்க்கெட் வேல்யூ தான் கன்சிடரேஷனா எடுக்கணும். அதுக்கு ரூல் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? வேல்யூ ஆஃப் சப்ளைல நம்ம பார்ப்போம். அது நெக்ஸ்ட் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி காம்போசிட் சப்ளை பார்த்தோம் இல்லையா? இது மிக்ஸ்டு சப்ளை. காம்போசிட் சப்ளைனா ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கணும், ஒன்று பிரின்சிபல் சப்ளை, இன்னொன்று வந்து அதோட சப்போர்ட்டிங் சப்ளை இருக்கணும், ரெண்டு பிரிக்க முடியாதா இருக்கணும். அப்படி இருந்தால் அது காம்போசிட் சப்ளைன்னு பார்த்தோம். மிக்ஸ்டு சப்ளைனா 2 or more இண்டிவிஜுவல் சப்ளைஸ், அதை தனியாகவும் சப்ளை பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் அது வந்து மிக்ஸ்டு சப்ளை. ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்வீட்டு, சாக்லேட்டு, கேக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸு, ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பேக்கில் காம்போ பேக், மிக்சடு சப்ளைக்கு வந்து குட் எக்ஸாம்பிள் வந்து காம்போ பேக். ஸோ இந்த மாதிரி நம்ம தீபாவளிக்கு வாங்குவோம் இல்லையா, ஸ்வீட் அண்டு காரம் ரெண்டும் ஒரே பேக்கில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து மிக்சடு சப்ளை. அது தனியாகவும் விற்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு பேர் மிக்சடு சப்ளை. அடுத்து மணினா என்ன அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மணிங்கிறதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க, இந்தியன் லீகல் டெண்டர். இந்தியன் லீகல் டெண்டர்னா ரூபா நோட்டு, அவ்வளவுதான். ஆர் எனி ஃபாரின் கரன்சி, செக், ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, லெட்டர் ஆஃப் கிரெடிட், டிராஃப்ட், பே ஆர்டர், டிராவலர் செக், மணி ஆர்டர், போஸ்டல் ஆர் எலக்ட்ரானிக் ரெமிட்டன்ஸ் ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெகக்னைஸ்டு பை ஆர்பிஐ, இது எல்லாமே மணி தான். ஓகேங்களா? பட் ஷால் நாட் இன்க்ளூட் எனி கரன்சி that is held for its numismatic value. ஸோ numismatic value அப்படின்னா என்னன்னா, சில பேர் கலெக்ட் பண்ணுவாங்க, பழைய காயின்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அந்த ஃபேஸ் வேல்யூவோட அதிகமான வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1955 வந்து ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயினோட விலை 10 பைசா தான். விலை மீன்ஸ் விலை இல்லை, இந்த காயினோட வேல்யூ ஃபேஸ் வேல்யூ 10 பைசா தான், இல்லை ஒரு அணா அரை அணான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வேல்யூ இப்போ அதை 1 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்கன்னா
அந்த இடத்துல அது குட்ஸா கருதப்படும், அது மணியா வராது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நொமிஸ்டிமேட்டிக் வேல்யூனா நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கலெக்டபிள் குட்ஸுக்கு அதோட ஃபேஸ் வேல்யூ விட அதிகமா ஒரு வேல்யூ வாங்குறீங்கன்னா அது குட்ஸா மாறிடும். காயின் தான், மணி தான், ஆனா அதோட வேல்யூ அதிகமா வாங்குறீங்கிறதுனால அது குட்ஸ். மணிங்கிற டெஃபனிஷன்ல அது வராது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? மோட்டார் வெஹிக்கிள்னா என்னன்னா, மோட்டார் வெஹிக்கிள் as defined in செக்ஷன் 228 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி மெக்கானிக்கலி ப்ரொபல்டு வெஹிக்கிள் அடாப்டட் ஃபார் யூஸ் அப்பான் ரோட்ஸ்ல ஓடக்கூடியது, பவர் ஆஃப் ப்ரொபல்ஷன் இஸ் டிரான்ஸ்மிட்டட். ஸோ இதெல்லாம் நமக்கு வேணாம். எனி மெக்கானிக்கலி ப்ரொபல்டு வெஹிக்கிள் பட் டஸ் நாட் வெஹிக்கிள் இன்க்ளூட் வெஹிக்கிள் ரன்னிங் அப்பான் ஃபிக்ஸ்டு ரயில்ஸ். ஸோ ரயில் வராது. எனி வெஹிக்கிள் ஆஃப் ஸ்பெஷல் டைப் அடாப்டட் ஒன்லி யூஸ்ட் இன் ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடியதுன்னா அது மோட்டர் வெஹிக்கிளில் வராது. ஆர் அ வெஹிக்கிள் ஹேவிங் எ லெஸ் தென் 4 வீல், 4 வீலுக்குள்ள தான் இருக்கு, அதில் இன்ஜின் 25 சிசிக்குள்ள தான் வச்சிருக்காங்கன்னா அது மோட்டர் வெஹிக்கிளில் வராது. ஸோ தள்ளுவண்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் மோட்டர் வெஹிக்கிளில் வராது. 25 சிசிக்குள்ள தான் மோட்டர் இருக்குன்னா. நெக்ஸ்ட், நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன், என்ஆர்டிபின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். எனி பர்சன் ஹூ அக்கேஷனலி அண்டர்டேக்ஸ் டிரான்சாக்ஷன் இன்வால்வ். ஸோ கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் பார்த்தோம். கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன்னா என்ன? பர்சன் ஹூ அக்கேஷனலி அண்டர்டேக்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இவங்க கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். இந்த நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன்னா என்னன்னா, இவங்களுக்கு எந்த ஃபிக்ஸ்டு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸும் இல்லை ரெசிடென்ட்டோ இந்தியாவில் இருக்காது. இவ்வளோதான் டிஃபரெண்ட். இந்தியாவில் ரெசிடென்ஸோ இல்லை ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸோ இல்லைன்னா இவங்க நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன். ஒருத்தர் நான் ரெசிடென்ட்ங்கிறதுனாலேயே ஒரு நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனாக வரணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இந்தியாவில் அவருக்கு ஒரு இடம் இருக்கு, பிஸ்னஸ் பண்ண போறாரு அப்படின்னா அவர் ரெகுலர் டாக்ஸ் பேயர் தான். நிறைய பேர் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்குங்க என்கிட்ட. சார், நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு கேட்பாங்க. எதுக்குன்னு கேட்டா, அவர் நான் ரெசிடென்ட் சார், 180 நாள் இந்தியாவில் இல்லை, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இங்கே கொண்டு வருவாங்க. இல்லை அவர் 10 வருஷமா என்ஆர்ஐ, 10 வருஷமா இந்தியாவிலே இல்லை, அங்கே தான் இருக்காரு, அமெரிக்காவில் இருக்காரு. இப்போ அவர் இங்கே பிஸ்னஸ் பண்ண போறாரு. சரி, இங்கே பிஸ்னஸ் பண்ண போறாரு. எப்படி பிஸ்னஸ் பண்ண போறாரு? இங்கே ஒரு கடை ஆரம்பிக்க போறாரு. அப்போ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு. அப்போ ஒரு நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் கிடையாது, ரெசிடென்ட் ரெகுலர் டாக்ஸபிள் பர்சன் தான், ரெகுலர் பர்சன் தான். ஓகேங்களா? அடுத்து, ஸோ நான் டாக்ஸபிள் சப்ளை அப்படின்னா சப்ளை விச் இஸ் நாட் லெவியல் டு அ டாக்ஸ், அவ்வளோதான். ஸோ சப்ளை விச் இஸ் நாட் லெவியபிள், எந்த சப்ளைலாம் வரி விதிப்புக்கு உள்ள வரலையோ, சிஜிஎஸ்டி ஆக்டாக இருந்தாலும் சரி, ஐஜிஎஸ்டி ஆக்டாக இருந்தாலும் சரி, ஸோ அதெல்லாம் நான் டாக்ஸபிள் சப்ளைன்னு வரும். நான் டாக்ஸபிள் சப்ளை என்ன சொல்லலாம்னா, அந்த பெட்ரோல், நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, பெட்ரோல், ஆல்கஹால் அண்டு மோட்டார் ஸ்பிரிட், க்ரூட், டீசல், இதெல்லாம் வந்து நான் டாக்ஸபிள் சப்ளை. நான் டாக்ஸபிள் டெரிட்டரினா டெரிட்டரி விச் இஸ் அவுட் சைடு த டாக்ஸபிள் டெரிட்டரி, அவ்வளோதான். டாக்ஸபிள் டெரிட்டரி என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு வெளியே உள்ள எல்லாமே நான் டாக்ஸபிள் டெரிட்டரி. நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் த அஃபிஷியல் கெசட்டு, அவ்வளோதான். ஆன்லைன் கேமிங்னா ஆஃபரிங் ஆஃப் அ கேம் ஆன் அ இன்டர்நெட் ஆர் எலக்ட்ரானிக் நெட்ஒர்க் அண்ட் இன்க்ளூட் ஆன்லைன் மணி கேமிங். ஆன்லைன் கேமிங்னா என்னன்னு தெரியும், அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மணி கேமிங்னா என்ன? ஸோ ஆன்லைன் மணி கேமிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் ஆன்லைன் கேமிங் தான். ஆன்லைன் கேமிங் அண்ட் விச் பிளேயர் பேஸ் ஆர் டெபாசிட்ஸ் மணி ஆர் மணிஸ் ஒர்த். ஸோ ஆன்லைன் கேமிங்லேயே பிளேயர் வந்து இப்போ ஆன்லைன் ரம்மிலாம் பணம் கட்டினா தான் விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பணம் கட்டி விளையாடினீங்கன்னா அதுக்கு பேர் ஆன்லைன் மணி கேமிங், அவ்வளோதான். இதுதான் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அதர் டெரிட்டரி. அவுட்புட் டேக்ஸ். அவுட்புட் டேக்ஸ்னா என்னன்னா டாக்ஸ் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஆக்ட், அவ்வளோதான். பட் எக்ஸ்க்ளூட்ஸ் டாக்ஸ் பேபிள் பை ஆன் ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ அவுட்புட் டேக்ஸ்னா டாக்ஸ் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஆக்ட், ஆனால் இன்வெர்ட் சப்ளை ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் நீங்கள் கட்டுறீங்கன்னா அது அவுட்புட் டேக்ஸ் கிடையாது. அக்ரிகேட் டர்ன் ஓவர்லையும் இன்வெர்ட் சப்ளை கிடையாது, அவுட்புட் டேக்ஸ்லையும் இன்வெர்ட் சப்ளை டாக்ஸ் பேபிள் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் வந்து அவுட்புட் டேக்ஸ் கிடையாது. ரெண்டாவது ட்ரீம் 11. ஆமாம் மேடம், ட்ரீம் 11 வந்து ஆன்லைன் கேமிங் தான், ஆன்லைன் மணி கேமிங், அது பணம் கட்டி வரதுனால.
ஸோ இந்த அவுட்புட் டேக்ஸில் ஏன் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வராது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது வராதுங்கிறது டெஃபினேஷன். ஏன் வராதுன்னா இது அவுட்புட் டேக்ஸே கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இது எங்கே அப்ளிகபிள் ஆகும்னா நிறைய பேர் கேட்காங்க, ரூல் 86B நான் ஆல்ரெடி ஆர்சிஎம் இத்தனை போய் 1,00,000 ரூபா கட்டிட்டேங்க, ஸோ இந்த வேல்யூவை நான் எடுத்துக்கலாமா, அதாவது அந்த 86B எக்ஸம்ஷனுக்கு அந்த வேல்யூ எடுத்துக்கலாமா, இல்லை ஆர்சிஎம்க்கும் சேர்த்து தான் நான் வந்து 1% கட்டணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இன்வெர்ட் சப்ளைஸ் லைபிள் டு பே டேக்ஸ் என்ற ஆர்சிஎம் வந்து அவுட்புட் டேக்ஸுங்கிற கால்குலேஷன்லேயே வராது, டெஃபினேஷனில் கிளியராக கொடுத்துட்டாங்க. அடுத்து அவுட்வேர்டு சப்ளை. அவுட்வேர்டு சப்ளைனா என்ன? சப்ளை வெதர் பை சேல், டிரான்ஸ்ஃபர் ஆர் பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல், ரீல்ஸ், லீஸ் ஆர் டிஸ்போசல் ஆர் எனி அதர் மோட் மேட் ஆர் அக்ரி டு பி மேட் பை சச் பர்சன் இன் த கோர்ஸ். அவ்வளோதான். சப்ளை சேலாக இருக்கலாம், டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், பார்ட்டராக இருக்கலாம். பார்ட்டர்னா எக்ஸ்சேஞ்ச், ஒரு குட்ஸுக்கு இன்னொரு குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. லைசன்ஸாக இருக்கலாம், ரெண்டல் கொடுத்துருக்கலாம், லீஸு கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு குட்ஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். எப்படி வேணாலும் டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். அது அவுட்வேர்டு சப்ளையாக கருதப்படும். இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. பர்சன்னா யார் யார்? ஜிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பர்சன். இதுவுமே ரூல் 86B நிறையா சொல்லுவாங்க. 86B பர்சன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும், கம்பெனிக்கு இதெல்லாம் கவர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பர்சன்னா யாருன்னு இங்கே கிளாஸ் செக்ஷன் 2 கிளாஸ் 84 கிளியராக கொடுத்துட்டாங்க. பர்சன்னா ஜிஎஸ்டி ஆக்டில் எங்கெல்லாம் பர்சன்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அங்கே இண்டிவிஜுவலும் கவர் ஆகும், ஹெச்யூஎஃப்பும் கவர் ஆகும், கம்பெனியும் அர்த்தமாகும், ஃபேம், எல்எல்பி இவங்க எல்லாருமே பர்சன் தான். ஏஓபி, பிஓஐ, கார்பரேஷன், எனி பாடி கார்பரேட், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, லோக்கல் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சொசைட்டி, ட்ரஸ்ட்டு, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் இவங்க எல்லாருமே பர்சன் தான். ஸோ பர்சன்னா இண்டிவிஜுவல் அர்த்தம் கிடையாது. பர்சன்னா இந்த A to N இருந்து இருக்கக்கூடிய எல்லாருமே தான் பர்சன். பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்னா என்ன? பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்னா பிளேஸ் ஃப்ரம் வேர் பிஸ்னஸ் இஸ் ஆர்டினர்லி கேரிட் ஆன் அண்ட் இன்க்ளூட்ஸ் வேர் ஹவுஸ், குடவுனு, எனி அதர் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் கவர் ஆகிடும். அது இல்லாமல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எங்கே மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுவும் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் கருதப்படும். டிடிஎஸ் இன்கம் டேக்ஸ்லேயும் இதே தான் சார். இன்கம் டேக்ஸ்லையும் இதே தான் வரும். பர்சன்னா இதே பர்சன் தான். அடுத்து ஏஜென்ட்டோட பிளேஸும் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் கருதப்படும். ஓகேங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்னா 3. அடுத்து பிளேஸ் ஆஃப் சப்ளைனா சாப்டர் 5 ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட். இதுக்கு மட்டுமே 2 செஷன் எடுக்கும். நான் முடிஞ்சதுன்னா ஒரு செஷனில் முடிக்க பார்க்குறேன், இல்லை 2 செஷன் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெஸ்கிரைப்டு அப்படின்னு ஒரு வேர்டு வந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ப்ரெஸ்கிரைப்டுங்கிற வேர்டு ஒரு செக்ஷனில் வருதுன்னா அதுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குன்னு அர்த்தம். ப்ரெஸ்கிரைப்டு பை ரூல்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? எங்கெல்லாம் ஆக்டில் ப்ரெஸ்கிரைப்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வருதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, மேபி எங்களோட இபுக்கில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆக்டுக்கு போயிடும், அந்த செக்ஷனுக்கு போயிடும், அந்த ரூல்ஸுக்கு போயிடும். பிரின்சிபல்னா யாரு? A person who on whose behalf agent carries on the business. ஒரு ஏஜென்ட் யாருக்கு பதிலாக பிஸ்னஸ் நடத்துறாரோ அவருக்கு பேர் பிரின்சிபல். அவ்வளோதான். பிரின்சிபல்ங்கிறதுக்கு தனியாக அந்த டெஃபினேஷனும் கொடுக்கல, ஏஜென்ட்டுக்கும் தனியாக அந்த டெஃபினேஷனும் கொடுக்கல. கொடுத்துருக்கிறது ரொம்ப சிம்பிள். வேற ஒருத்தருக்கு பதிலாக இவர் ஒரு வேலை செஞ்சா ஏஜென்ட்டு, அந்த வேற ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க தான் பிரின்சிபல். இதைத்தான் 2 இதாக சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 2ல ஏஜென்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, கிளாஸ் 88ல பிரின்சிபல் பற்றி சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்னா உங்கள் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் எது பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸாக நீங்கள் நோட்டிஃபை பண்ணியிருக்கீங்களோ, அப்லோட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களோ அதுதான் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிரின்சிபல் சப்ளைனா என்னென்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா காம்போசிட் சப்ளையில் எது ப்ரீடாமினன்ட் எலிமெண்ட் இருக்கோ, சப்ளை கன்ஸ்டியூட் த ப்ரீடாமினன்ட் எலிமெண்ட் ஆஃப் அ காம்போசிட் சப்ளை. ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் சப்ளை. அந்த அதர் பார்ட் வந்து காம்போசிட் சப்ளை, வேற ஒன்றும் இல்லை. ஸோ பிரின்சிபல் சப்ளை எடுத்துட்டோம்னா மீதி வந்து ஆன்சிலரி சப்ளை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஆஃபீஸர். ப்ராப்பர் ஆஃபீஸர்னா யாருன்னா,
The commissioner or officer of the central tax who assigned that function by the commissioner in board. ஸோ இது சிஜிஎஸ்டி ஆக்ட்ங்கிறதுனால கமிஷனர் ஆஃபீஸர் ஆஃப் த சென்ட்ரல் டேக்ஸுங்கிறாங்க. இதே டிஎன்ஜிஎஸ்டி ஆக்ட் எடுத்தீங்கன்னா அதிலே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஏசிடிசி கமிஷனர் எல்லாருமே வந்து ப்ராப்பர் ஆஃபீஸராக வருவாங்க. குவார்ட்டர்னா என்னன்னா கன்சிக்யூட்டிவ் கேலண்டர் மந்த்ஸ். 3 கன்சிக்யூட்டிவ் கேலண்டர் மந்த்ஸ் எப்போ முடியும்னா மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர்னு முடியக்கூடிய 3 கன்சிக்யூட்டிவ் கேலண்டர் மந்த்ஸ். ஒரு குவார்ட்டர் நமக்கு தெரியும் ஏப்ரல் டு ஜூன், அடுத்து ஜூலை டு செப்டம்பர், அக்டோபர் டு நவம்பர், இதெல்லாம் வந்து ஒரு குவார்ட்டர். ரிசீவ் பண்ணா யாரு? ஸோ இன்னும் ஒரு 20 இருக்கு. நம்ம 8:30க்கு ஷார்ப்பாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 20 முடிக்க முடியாது இன்னைக்கு. இதை முடிச்சிருவோம். இதை முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அண்ட் நாளன்னைக்கு வந்து எனக்கு இன்கம் டேக்ஸ் செஷன் இருக்கு. அதாவது இந்த இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த செஷனில் ஐடிஆர் 5 and 6 பெண்டிங் இருந்ததுனால அதை நான் நாளைக்கு நாளன்னைக்கு கொடுக்க போகிறதுனால நாளைக்கும் நாளன்னைக்கும் உங்களுக்கு செஷன் கிடையாது. ஸோ இந்த ரெக்கார்டிங்கும் அந்த ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாருங்கிற ரெக்கார்டிங்கும் நான் உங்களுக்கு இன்னைக்கு குரூப்பில் போட்டுறேன். நீங்கள் நாளைக்கு நாளன்னைக்கு இந்த 3 ரெக்கார்டிங்கையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். டெஃபனிஷன்ஸில் நிறைய டவுட் வரும். நோட் பண்ணி வச்சு டவுட்லாம் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ சனி ஞாயிறு உங்களுக்கு ரெஸ்ட்டு. திங்கக்கிழமை நம்ம மீட் பண்ணுவோம். அடுத்து செக்ஷன் 3 to 5 பார்த்துருவோம். இன்னைக்கு ரிசீவ் பண்ணா யாரு? ரிசீவ் பண்ணா யாருன்னா இப்போ கன்சிடரேஷன் பேயபிள். வேர் த கன்சிடரேஷன் இஸ் பேயபிள். ஒரு கன்சிடரேஷன் பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த பர்சன் ஹூ இஸ் லைபிள் டு பே தட் கன்சிடரேஷன், யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ரிசீவ் பண்ணு. ஓகேங்களா? குட்ஸாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். வேர் நோ கன்சிடரேஷன் இஸ் பேயபிள், எங்க கன்சிடரேஷன் பே பண்ண தேவையில்லையோ அப்போ என்னன்னா டு ஹூம் த குட்ஸ் ஆர் டெலிவர்டு ஆர் மேட் அவைலபிள், யார்கிட்ட குட்ஸை டெலிவரி பண்ணீங்களோ அவங்க தான் ரிசீவ் பண்ணு. ஓகேங்களா? இவ்வளோதான் சிம்பிள். பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க ரிசீவ் பண்ணு. பணம் கொடுக்கலையா, யார்கிட்ட பொருளை கொடுத்தீங்களோ அவங்க தான் ரிசீவ் பண்ணு. இது வந்து பொருளுக்கு. ஓகேங்களா? கன்சிடரேஷன் பே பண்ணா பணம் கொடுக்குறவங்க தான் குட்ஸுக்கு சர்வீஸ்க்கு ரெண்டுமே. கன்சிடரேஷன் பே பண்ணலனா குட்ஸாக இருக்கும் பட்சத்தில் பொருளை டெலிவரி பண்றவங்க இல்லை யாருக்கு அவைலபிளா வச்சிருக்கீங்களோ அவங்க தான் ரிசீவ் பண்ண. அவங்க வந்து கூட எடுத்துட்டு போவாங்க. இதே கன்சிடரேஷன் பேயபிள் ஆனால் சப்ளை ஆஃப் சர்வீஸ், கன்சிடரேஷன் நாட் பேயபிள் சப்ளை ஆஃப் சர்வீஸாக இருந்ததுன்னா இங்கே என்ன சொல்றாங்கன்னா பர்சன் டு ஹூம் த சர்வீஸ் இஸ் ரெண்டர், யாருக்கு நீங்கள் சர்வீஸ் கொடுத்தீங்களோ அவங்க தான் ரிசிபெண்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஓகேங்களா? ரிஜிஸ்டர்ட் பர்சன்னா யாருன்னா ஹூ இஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 25. அண்டர் செக்ஷன் 25ல யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் ரிஜிஸ்டர்ட் பர்சன். பட் யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் வச்சிருக்கக்கூடியவங்க இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. நாட் இன்க்ளூட் a person having a unique identity number. யூனிக் ஐடென்டிட்டி நம்பருங்கிறது அந்த பர்சன் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை, ஆனால் ஐடிசி மட்டும் ரீஃபண்டாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சில கேட்டகரிக்கு மட்டும் கொடுப்பாங்க. சில நோட்டிஃபைட் பர்சனுக்கு யூனிசெஃப் அந்த மாதிரி சில என்டிட்டிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிமூவல் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா குட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிமூவல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா டிஸ்பேச் ஆஃப் த குட்ஸ். அவ்வளோதான். குட்ஸை நீங்கள் இருந்து அனுப்புறீங்கன்னா அதுக்கு பேர் ரிமூவல். ஃபார் அ டெலிவரி பை த சப்ளையர் டு அ பர்சன் ஆர் ஹிஸ் ஏஜென்ட், அதெல்லாம் சப்போர்ட்டிங் வேர்டு. ஒரு குட்ஸை டிஸ்பேச் பண்ணுறீங்களா அதுக்கு பேர் ரிமூவல். இல்லை ரிசீப்பண்டே வந்து குட்ஸை கலெக்ட் பண்ணுறாரா அதுக்கு பேர் ரிமூவல் தான். ஏன் இந்த ரிமூவல்ங்கிற வார்த்தை முக்கியம்னா டைம் ஆஃப் சப்ளைக்கு முக்கியம். ஓகேங்களா? அடுத்து ரிட்டர்ன். ரிட்டர்ன்னா எனி ரிட்டர்ன் prescribed ஆர் அதர்வைஸ் required டு பி furnished ஆர் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் எனி ரூல்ஸ் மேட் அண்டர் திஸ் ஆக்ட். அவ்வளோதான். இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெஸ்கிரைப் பண்ணதோ இல்லை சப்மிட் பண்ணக்கூடிய ரிட்டர்னுக்கு பேர் ரிட்டர்ன். அவ்வளோதான். 97. 98 ரிவர்ஸ் சார்ஜ்னா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். டேக்ஸை யார் பே பண்ணுவா? சப்ளையர் தான் டேக்ஸை கலெக்ட் பண்ணி பே பண்ணுவார். ஆனால் லயபிலிட்டி டு பே டேக்ஸ் வந்து பை த ரிசிபெண்ட் ஆஃப் சப்ளை. யார் சப்ளை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க பே பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்தால் அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரிவிஷனல் அத்தாரிட்டினா அத்தாரிட்டி அப்பாயிண்டட் ஆர் ஆத்தரைஸ்டு ஃபார் ரிவிஷன் ஆஃப் டெசிஷன் ஆர் ஆர்டர். செக்ஷன் 108ல் சொல்லியிருக்கக்கூடிய
பர்சன் வந்து ரிவிஷன் அத்தாரிட்டின்னு சொல்றாங்க. ஷெடியூல்னா ஷெடியூல் அப்பண்டன்ட் டு திஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் கீழே ஷெடியூல் 1, 2, 3 அப்படின்னு 3 ஷெடியூல் இருக்கு. நம்ம சப்ளை பார்க்கும்போது அதை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ்னா என்னன்னா செக்ஷன் 2H ஆஃப் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956ல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் செக்யூரிட்டிஸ்ங்கிறாங்க. டெஃபினேஷன் இங்க இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க, ஏன்னா அது பெருசா இருக்கு. நம்ம குட்ஸ் பார்த்துட்டோம், கேபிட்டல் குட்ஸ் பார்த்துட்டோம், சர்வீஸ் இன்னும் பார்க்கல. சர்வீஸ்னா என்ன சொல்றாங்கன்னா எனிதிங் அதர் than குட்ஸ், மணி அண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ எனிதிங் அதர் than குட்ஸ், மணி அண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ குட்ஸ், மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். குட்ஸ்னா என்ன பார்த்துட்டோம், மணினா என்ன பார்த்துட்டோம், செக்யூரிட்டி என்ன பார்த்துட்டோம். மூணுமே டெஃபினிஷன் பார்த்துட்டோமா இல்லையா? ரிவ்யூ பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். குட்ஸ்னா எனி மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மணினா என்ன, பணம், செக்கு, டிராவலர் செக்கு, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? செக்யூரிட்டிஸ்னா என்ன, இப்பதான் முன்னாடி பார்த்தோம். அந்த செரா செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956ல சொல்லியிருக்கக்கூடியதெல்லாம் செக்யூரிட்டிஸ். ஸோ இது மூணு தவிர எல்லாமே சர்வீஸ். இவ்வளவுதான். ஓகேங்களா? இன்க்ளூட்ஸ் activities relating to use of the money or conversion by cash or any other mode. ஸோ மணி வந்து குட்ஸும் கிடையாது, சர்வீஸும் கிடையாது. டெஃபினிஷன் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மணியை யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, அதை கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதன் மூலமாக ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் வருதுன்னா அதுக்கு பேர், அது வந்து சர்வீஸில் கவர் ஆகும். ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க. ஒரு கரன்சி இன்னொரு கரன்சியாக மாற்றி தரீங்க, டினாமினேஷன் மாற்றி தரீங்க, அதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சர்வீஸ். அடுத்து சர்வீசஸ்ல இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. சர்வீசஸ் இன்க்ளூட் ஃபெசிலிட்டேட்டிங் ஆர் அரேஞ்சிங் டிரான்சாக்ஷன் இன் செக்யூரிட்டிஸ். ஒரு செக்யூரிட்டியை டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதுக்கும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும், ஏன்னா அது சர்வீசஸ்னு கன்சிடர் ஆகும் அப்படிங்கிறாங்க. மணியும் செக்யூரிட்டிஸும் குட்ஸும் கிடையாது, சர்வீஸும் கிடையாது. ஆனால் அதுக்கு பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து அதன் மூலமாக ஏதாவது கன்சிடரேஷன் வருதுன்னா அது சர்வீஸ். ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம். நம்ம ஆக்ஷனபிள் கிளைம்னா முன்னாடி என்னன்னு பார்த்தோம், நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்காது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிங், கேசினோஸ், கேம்பிளிங், ஹார்ஸ் ரேசிங், லாட்ரி, ஆன்லைன் மணி கேமிங். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பெட்டிங்கில் போய் நீங்கள் பணம் ஜெயிச்சிட்டீங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கிளைம் பண்ணலாம். எப்படின்னா ஒரு கோர்ட் மூலமாக கூட கிளைம் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ஆக்ஷனபிள் கிளைம். இன்சூரன்ஸ், உங்களுக்கு குட்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, நீங்கள் அதை கிளைம் பண்ணலாம், அதுக்கு பேர் ஆக்ஷனபிள் கிளைம். ஸோ இன்சூரன்ஸ் வந்து ஆக்ஷனபிள் கிளைம், அது குட்ஸ்லேயும் வராது, சர்வீசஸ்லேயும் வராது. இந்த ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து டாக்ஸபிள். ஓகேங்களா? இது நம்ம பின்னாடி பார்ப்போம். 28% இதுக்கு டாக்ஸபிள். பெட்டிங், கெசினோ, கேம்பிளிங் இதுக்கெல்லாம் வந்து 28% கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட்னா யூனியன் டெரிட்டரி. ஸ்டேட்னா நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேச்சர். ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு அதுக்குன்னு ஒரு தனியாக சட்டம் இருந்ததுன்னா அதுவும் ஸ்டேட்டாக தான் கருதப்படும். ஸ்டேட் டாக்ஸ்னா டாக்ஸ் லெவிட் அண்டர் SGST ஆக்ட். ஓகேங்களா? சப்ளையர்னா யாரு? சப்ளையர் மீன் த பர்சன் சப்ளையிங், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. மீதி எல்லாம் குட்ஸு ஆர் சர்வீஸு, இன்க்ளூட் அண்ட் ஏஜென்ட் வேணா சேர்த்துக்குங்க. பர்சன் சப்ளையிங் இன்க்ளூடிங் ஏஜென்ட் ஆக்டிங் ஏஜென்ட், இவ்வளோதான். சப்ளையர்னா பர்சன் ஹூ இஸ் சப்ளைங். ஏஜென்ட் சப்ளை பண்ணாலும் அவரும் சப்ளையர் தான். ஓகேங்களா? டாக்ஸ் பீரியட்னா என்ன? டாக்ஸ் பீரியட்னா ரிட்டர்ன், அந்த ரிட்டர்னு எந்த பீரியடுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணுமோ அதுக்கு பேர் தான் டாக்ஸ் பீரியட். மந்த்லி ரிட்டர்னாக இருந்தால் அதோட டாக்ஸ் பீரியட் 1 மந்த்து, ஆனுவல் ரிட்டர்ன் இருந்தால் அதோட டாக்ஸ் பீரியட் 1 இயர். இதுதான் டாக்ஸ் பீரியட். ஓகேங்களா? டாக்ஸபிள் பர்சன்னா யாரு? ஸோ ரிஜிஸ்டர்ட் பர்சன்னா யாருன்னு பார்த்தோம். a person who is registered under section 25. taxable person என்னன்னா a person who is registered or who is liable to be registered. ஸோ taxable personக்கு registered personக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. registered personனா ரெஜிஸ்டர் பண்ணவர் மட்டும்தான். taxable personனா ரெஜிஸ்டர் பண்ணவரும் வருவார், யார் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டுமோ அவங்களும் taxable person தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேர்ன் ஓவர் 25 லட்சம் ஆச்சு, நான் ரெஸ்டாரண்ட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணலை, இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியவன். ஸோ அப்போ நான் taxable person தான், எனக்கு டாக்ஸ் லெவி பண்ண முடியும் ஆஃபீஸரால், ஏன்னா நான் டாக்ஸபிள் பர்சன் ஆயிடுறேன், த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டிடுறேன், ஆனால் ஜிஎஸ்டி எடுக்கல. டிஃபரன்ஸ் இதுதான். டாக்ஸபிள் சப்ளைனா என்ன? சப்ளை விச் இஸ் லெவியபிள் அண்டர் திஸ் ஆக்ட், அவ்வளோதான்.
இந்த ஆக்ட் கீழே வரி விதிக்க முடியும்னா அந்த சப்ளைக்கு பேர் டாக்ஸபிள் சப்ளை. டாக்ஸபிள் டெரிட்டரினா என்ன? எந்த டெரிட்டரிக்கெல்லாம் இந்த ப்ரொவிஷன் இந்த ஆக்டோட ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகுமோ அது எல்லாமே டாக்ஸபிள் டெரிட்டரி. டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ்னா என்ன? ஸோ வந்து சர்வீசஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மெயில், வாய்ஸ் மெயில், டேட்டா சர்வீஸ், ஆடியோ டெக்ஸ்ட் சர்வீஸ், வீடியோ டெக்ஸ்ட் சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ். இது டிரான்ஸ்மிஷன் ஆர் ரிசப்ஷன், சைன், சிக்னல், ரைட்டிங், இமேஜஸ், இந்த மூலமா நீங்க பண்ணக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ்ல வரும். எஸ்டிஎஸ்சி ஆக்ட் ஓகே, இது டெஃபினேஷன். டேர்ன் ஓவர் இன் ஸ்டேட்னா என்ன, இல்லை டேர்ன் ஓவர் இன் யூனியன் டெரிட்டரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் த அக்ரிகேட் டேர்ன் ஓவருக்கு என்ன டெஃபினேஷனோ அதே தான். அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஆல் டாக்ஸபிள் சப்ளைஸ் அண்ட் எக்ஸாம் சப்ளைஸ், எக்ஸ்போர்ட்ஸு, இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் ஆஃப் குட்ஸ் மேட், interstate supplies by said taxable person. Okay. ஸோ சேம் இதே தான். என்ன ஆனுவல் அக்ரிகேட் டேர்ன் ஓவர்னா ஆல் இந்தியா பேசிஸ் பார்ப்போம். டேர்ன் ஓவர் இன் ஸ்டேட்னா அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் நம்ம பார்க்கணும். அக்ரிகேட் டேர்ன் ஓவர் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் இஸ் டேர்ன் ஓவர் இன் ஸ்டேட், அவ்வளோதான். அதே மாதிரியே இன்வர்டு சப்ளைஸ் லைபிள் டு பே டேக்ஸ் இன் ஆர்சிஎம் வந்து கவர் ஆகாது. அதே மாதிரி சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அக்ரிகேட் டேர்ன் ஓவரில் கால்குலேட் பண்ண தேவையில்லை. யூஸ்வல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. யூஸ்வல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ்னா இண்டிவிஜுவலாக இருக்கும் பட்சத்தில் அவர் எங்கே ஆர்டினரி ரிசைட் பண்ணுறாரோ, அதாவது ஆர்டினரியாக எங்கே தங்கியிருக்காரோ அதுதான் யூஸ்வல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். அதர் கேசஸ், இண்டிவிஜுவல் தவிர அதர் கேசஸாக இருந்ததுன்னா அவங்க எங்கே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து, கம்பெனி வந்து எங்கே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்களோ அதான் யூஸ்வல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆர் லீகலி கான்ஸ்டிடியூட்டட். யூனியன் டெரிட்டரினா என்ன? அந்தமான் நிக்கோபார் தீவு, லக்ஷத்தீவு, தாதர் அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் டையூ, லடாக்கு, சண்டிகர், அதர் டெரிட்டரி, இதெல்லாம் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யூனியன் டெரிட்டரி டாக்ஸ்னா யூடிஜிஎஸ்சி, யூடிஜிஎஸ்சி லெவிட் அண்டர் யூடிஜிஎஸ்சி ஆக்ட். இதுதான் வந்து உங்களுக்கு யூடிஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி டாக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி யூடிஜிஎஸ்சி ஆக்ட்ங்கிறது யூடிஜிஎஸ்சி ஆக்ட் 2017. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கிங், இது வந்து ரீசெண்டாக லாஸ்ட் ஃபினான்ஸ் ஆக்ட் 2024 தான் கொண்டு வந்தாங்க. 1/4/2024 அப்ளிகபிள் ஆகுது. செக்ஷன் 148A2B, செக்ஷன் 148A ஒரு புது செக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சிகரெட், டொபாக்கோ ப்ராடக்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஸ்டாம்ப்பு, ஒரு டிஜிட்டல் மார்க் வந்து இருக்கணும். அந்த குட்ஸ் எங்கேருந்து எங்கே மூவ் ஆச்சு, எப்போ சேல் ஆச்சு, எல்லா டீட்டெயிலும் இருக்கிற மாதிரி. ஸோ இது புதுசு. அடுத்து வேலிட் ரிட்டர்ன்னா ரிட்டர்ன் ஃபர்னிஷ் அண்டர் செக்ஷன் 39 GSTR 1, இதுதான் வந்து வேலிட் ரிட்டர்ன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 39னா GSTR 3B நினைக்கிறேன். ஸோ செக்ஷன் 39 வரப்போ பார்த்துக்கலாம். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. வவுச்சர்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேர் தேர் இஸ் அ அப்ளிகேஷன் டு அக்செப்ட் இட் ஆஸ் அ கன்சிடரேஷன் ஆர் பார்ட் ஆஃப் அ கன்சிடரேஷன். ஸோ ஒரு வவுச்சர் கொடுத்துட்டாங்க, அதை வந்து கன்சிடரேஷனாக நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மேபி அது கூப்பனாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், கூப்பனாக இருக்கலாம். ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னா அதுக்கு பேர் வவுச்சர். ஓகேங்களா? சிம்பிளாக அவ்வளோதான். அடுத்து 119 ஒர்க் கான்ட்ராக்ட்னா என்ன? ஒர்க் கான்ட்ராக்ட்னா என்னன்னா கான்ட்ராக்ட் ஃபார் பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபேப்ரிகேஷன், கம்ப்ளீஷன், எரெக்ஷன், இன்ஸ்டாலேஷன், ஃபிட்டிங் அவுட், இம்ப்ரூவ்மெண்ட், மாடிஃபிகேஷன், ரிப்பேர், மெயின்டெனன்ஸ், ரெனோவேஷன், ஆல்ட்ரேஷன், கமிஷனிங் ஆஃப் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான கான்ட்ராக்ட், இவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு கான்ட்ராக்ட் ஆஃப் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அது என்ன வேணாலும் இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், நீங்கள் அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கூட பண்ண போறீங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியின் குட்ஸ் மூவ் ஆகணும், அதாவது நீங்கள் அந்த வேலை செய்கிறதுக்கு குட்ஸையும் உள்ள இன்வால்வ் பண்ணி அந்த கான்ட்ராக்டை முடிக்கணும். சர்வீஸ் மட்டும் இருந்தால் அது ஒர்க் கான்ட்ராக்டில் வராது. ஓகேங்களா?
ஒர்க் கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் ஆஃப் எனி இமூவபிள் ப்ராப்பர்ட்டி வேரின் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியின் குட்ஸும் இன்க்ளூட் ஆகி அந்த வேலையை முடிக்கணும். ஸோ இது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பில்டிங் ரிப்பேர் பண்ணணும்னாலும் அதுக்கு நீங்கள் சிமெண்ட்டு அண்டு மண் இந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி குட்ஸும் சேர்ந்து அந்த சர்வீஸோட முடிக்கிறதுனால இது வந்து ஒர்க் கான்ட்ராக்டில் வரும். ரிப்பேர் மட்டும் பார்க்குறீங்க, அதாவது பொருள் அவங்க வாங்கிட்டாங்க, நீங்கள் சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் கான்ட்ராக்ட் கிடையாது. அடுத்து கிளாஸ் 120 வேர்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் யூஸ்ட் ஆர் நாட் டிஃபைன் இன் திஸ் ஆக்ட் பட் டிஃபைன் இன் ஐஜிஎஸ்டி ஆக்ட். இந்த ஆக்டில் டிஃபைன் பண்ணாது, இந்த சப்போர்ட்டிங் 4 ஆக்டில் எங்கே டிஃபைன் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 2, 1 and 2 இவ்வளவு தான். யாருக்காவது டவுட் இருக்கா, இல்லை செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நம்ம மண்டே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த டெஃபினேஷன் மட்டும் தான் நம்ம இன்னும் பார்த்துருக்கோம், இன்னும் சப்ஜெக்ட்குள்ளேயே நம்ம போகலை. நம்ம போகிற மெத்தட் ஓகேயா? யாருக்காவது இதில் ஏதாவது ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இருந்ததுன்னா எக்ஸ்பிளைன் சொல்லுங்க. நம்ம ஓகே ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ஃபாலோ பண்ணி எடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க. இந்த கிளாஸை ஒன் டேல மீன் இந்த 121 கிளாஸை ஒன் டேல முடிக்கிறதே பெரிய விஷயம். 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு என்னால் பொறுமையாக சொல்ல முடியல. நம்ம பின்னாடி வரப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீங்கள் நோட்ஸ் வந்து அகைன் ரெக்கார்டிங்கை பார்த்து நோட்ஸ் எடுத்து டவுட் வந்து இது பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த கிளாஸை நீங்கள் இப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா மறந்துடுவீங்க. நான் 121 ஐட்டத்துக்கு உங்களுக்கு இந்த 1.5 மணி நேரத்தில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு 121 ஐட்டம் மைண்டில் போயிருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நீங்கள் திருப்பி ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மைண்டில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது லாங் டேர்ம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அகைன் இந்த ரெக்கார்டிங்கை பாருங்கள், நோட்ஸ் எடுங்க. பிபிடி ஒன்றுமே இல்லை சார், எல்லாமே ஆக்ட் தான். நீங்கள் அட்டிக்கில் போனீங்கன்னா அடுத்த நாள் அப்படி வரிசையாக தான் செக்ஷன் பார்க்க போகிறோம். அந்த செக்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம செக்ஷன் வைஸ் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு வேணால் இந்த ரீகேப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷார்ட்டாக அதை வேணால் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம செக்ஷன் வரிசையாக தான் போக போகிறோம். நீங்களே முன்னாடியே செக்ஷன் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. இல்லை நான் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃபாக கூட கொடுக்குறேன், நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறத விட நான் பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. நீங்கள் இதை பார்க்குறத விட நீங்கள் அதில் ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். மேபி உங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அதை பண்ணிக்கங்க. நம்ம ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட் ஆல். நீங்கள் டவுட் எதாவது இருந்ததுன்னா அட்டிக்கில் கேளுங்க.